அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 802. முதல் முறையா வழக்கறிஞர் நம்மளோட இருந்திருக்காங்க, பேச போறாங்க. இது வரைக்கும் நம்ம அந்த ஏரியாவில் மட்டும் யாரும் வரல. இவங்க நமக்கெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சிவகுமார் சாரோட மகள் மிஸ்ஸஸ் எஸ் தேன்மொழி, மீடியேட்டர் அண்ட் அட்வொகேட். கிட்டத்தட்ட ஒரு 27 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சிவில், கமர்ஷியல் அண்ட் ஃபேமிலி டிஸ்பியூட்ல இருக்காங்க. அந்த இஷ்யூஸ் தான் நம்மகிட்ட பேச போறாங்க. சர்டிஃபைட் மீடியேட்டர். லாவை பத்தி எந்த சப்ஜெக்ட் பேசினாலும் நான் ஏதாச்சும் கொஞ்சம் பேசுவேன். லாவை பத்தி பேசினேன்னா அப்புறம் நான் அது நல்லா இருக்குமான்னு ஒண்ணுமே தெரியாத விஷயத்த நம்ம என்ன பேசுறது. ஸ்ட்ரெயிட்டாவே மேடம் கிட்ட விட்டுருவோம். இந்த நேரம் திருமதி கனிமொழி மேடம் அவர்களுக்கு நீங்கள் உங்களுக்கு சில நேரத்துல இந்த நல்ல பேருங்கெல்லாம் அப்படியே கலந்துருது. தேன்மொழி மேடம், நீங்க பேசலாம். நன்றி. நீங்க அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி. நான் சட்டத்தை பேசுறத விட சட்டத்தை தகராறை எப்படி மேனேஜ் பண்றதுன்ற பத்தி தான் பேசுறது. நான் வந்து மீடியேட்டர் ஒரு 5 வருஷமா மீடியேஷன் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ லாயரா பிராக்டிஸ் பண்றதை விட்டுட்டேன். வெறும் மீடியேஷன் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு மீடியேஷன்ங்கிறது என்னன்னு முதல்ல சொல்லிடுறேன். நான் நம்ம கோர்ட்டை ஒட்டி வந்து ஒரு சமரச மையம்னு இருக்குது. இப்போ வந்து சமரசம் தீர்வைன்னு ஒரு சட்டமும் வந்துடுச்சு. மீடியேஷன் ஆக்ட்னு ஒண்ணு வந்து செப்டம்பர்ல வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி ஆக்ட் பாஸ் ஆயிடுது. ஸோ எனி டிஸ்பியூட், எந்த தகராறு இருந்தாலும், ஃபேமிலி குடும்ப தகராறு, தினசரி பண தகராறு, இல்ல வணிக வழி தகராறு, எதுவா இருந்தாலும் வந்து அத நீதிமன்றத்துக்கு எடுத்து போகாம நம்மளே சுயமா எப்படி தீர்வை கொண்டு வரதுன்றதுக்கு தான் வந்து இந்த சமரச சட்டம் வந்திருக்குது. முன்னாடி எல்லாம் வந்து ஏதாவது ஒரு லீகல் இஷ்யூ வந்துச்சுன்னா கோர்ட்டுக்கு தான் போயானோ, வேற வழி இல்லாம இருந்துச்சு. இப்போ மாற்று வழி தீர்வைனா ஒண்ணு வந்து ஆர்பிட்ரேஷன் சொல்லுவாங்க. அது வந்து அது வணிக சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து நீதிபதி அவங்களே அப்பாயிண்ட் பண்ணிக்கிற மாதிரி அதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் இருக்கணும். அதே மாதிரி இப்போ சமரசமும் வந்து எந்த தகராறு இருந்தாலும் வந்து ரெண்டு பார்ட்டியும் சம்பந்தப்பட்ட 2 பார்ட்டியும் வந்து ஒத்துக்கிட்டாங்கன்னா ஒரு சமரசம். நம்ம சாதாரணமா வந்து பஞ்சாயத்து பேசுவோம் இல்லையா? ஏதாவது ஒரு தகராறு இருந்தா முன்னாடி வந்து ஒரு பெரியவங்க வீட்டுல வச்சு பேசுவோம். அது மாதிரி சட்டமா பேசுறது, அது தகராறு தீர்வு வந்துச்சுன்னா அதுக்கு வந்து அதோட வேலிடிட்டி என்ன? ஒரு தீர்வை வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டா அதுக்கு ஒரு இது இருக்கணும். ஒரு கோர்ட்டுக்கு போனா வந்து கோர்ட்ல ஒரு ஆர்டர் கொடுப்பாங்க, அதுக்கு ஒரு வேலிடிட்டி இருக்கு. அதே மாதிரி இங்க ஒரு சமரசம் பேசி ஒப்பந்தம் போட்டா அதுக்கு என்ன வேலிடிட்டி? அதுக்குதான் இப்போ சமரச சட்டம் வந்திருக்குது. மத்தியஸ்தர் இல்லைன்னா சமரசம் பேசுறவரோட என்னோட வேலை என்னன்னா வந்து, நான் 2 பேர் பார்ட்டிக்கிட்டையும் வந்து நான் தீர்ப்பு எனக்கு சொல்றதுக்கு அதிகாரம் கிடையாது, உரிமை கிடையாது, தீர்ப்பு எதுவும் சொல்ல மாட்டேன். 2 பேர் பார்ட்டிக்கிட்டையும் எனக்கு வந்து அவங்களோட முதல்ல ஒரு முரண்பாடு இருக்கக்கூடாது, எனக்கு ஒரு கான்ஃபிளிக்ட் அவங்களோட இருக்கக்கூடாது. ஸோ நான் வந்து ஒரு 3வது மனுஷி. அந்த நான் 2 பேருக்கு இருக்கிற 2 சம்பந்தப்பட்ட பார்ட்டிங்க யாராவது இருக்கலாம். ஃபேமிலி டிஸ்பியூட்டா இருக்கலாம், இல்ல பண தகராறா இருக்கலாம், இல்ல 2 கம்பெனிங்களோட தகராறா இருக்கலாம், இல்ல இது ஒரு டெனன்ட் லேண்ட்லார்ட் தகராறா இருக்கலாம், எதுவா இருந்தாலும், இல்ல வெறும் ஒரு பணம் கொடுத்தல் வாங்கல் தகராறு எதுவா இருந்தாலும், அதுல நான் 3வது மனுஷியா வந்து எனக்கு அவங்க 2 பேரோட எனக்கு வந்து ஒரு முரண்பாடு முதல்ல இருக்கக்கூடாது, நம்பர் 1. அதுக்கப்புறம் நம்பர் 2 வந்து அவங்களுக்கு உட்கார வச்சு 2 பேர்ட்டையும் பேசி, சில நேரத்துல வந்து தகராறு ஒண்ணுமே இருக்காது. ஒரு அண்ணன் தம்பிங்களோட தகராறு வந்து ஒரு மன்னிப்புலயே முடிஞ்சிடும். அது கோர்ட்டுக்கு போனா வந்து யாராவது ஒரு சைட்ல தான் தீர்வு வரும். ஆனா சமரசம் பேசும்போது 2 பேருக்கும்
சேர்ந்து 2 பேரும் ஒத்துக்கிட்ட மாதிரி ஒரு தீர்வு வர்றதுதான் வந்து சமரசம் பேசுறது. சோ 2 பேர்கிட்டயும் பேசி எந்த வழியை தீர்வை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னோட வேலை. சோ 2 பேர்கிட்டயும் பேசுவேன். சில நேரத்துல வந்து ஒரு இதுவே இருக்காது, அதுல வந்து கோர்வையே இருக்காது. அவங்க எதுக்காக போனாங்கன்னே தெரியாது. ஒரு சில நேரத்துல நான் ஒரு 10-15 செஷன் கூட வச்சு பேசியிருக்கேன் நானு. பேசும்போது கடைசியில அவர் வந்து இதுதான் பண்ணாரு, என்ன வந்து சரியா கவனிச்சுக்கல. ஒரு மனைவி சொல்றது, என்ன சரியா கவனிச்சுக்கல, அதுதான் சொல்லுவாங்க. அது வந்து போய் 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 சில நேரத்துல பெரிய சண்டையாகும், சில நேரத்துல ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆகும், அந்த மாதிரி எல்லாம் போகும். அது கடைசியில பார்த்தா வந்து என்ன ஒரு டெய்லி ஒரு பூ வாங்கி கூட தரமாட்டேங்கிறாங்க சொல்லுவாங்க. அவ்வளவுதான் இருக்கும் அதுல. பேசி தீர்க்கும் போது கடைசியில ஒரு மன்னிப்புல முடியும். பணமே இருக்காது, அதுல தேவைப்படாது. பணம் வந்து ஒரு குறிக்கோளே இருக்காது, ஒரு மன்னிப்புல முடிஞ்சிடும். சோ அந்த மாதிரி பேசி தீர்க்கிறது தான் என்னோட வேலை. சோ நான் வந்து மத்தியஸ்தரா என்னோட வேலை என்னன்னா, 2 பேரும் வாலண்டரியா வந்திருக்காங்களா கேட்கணும். வாலண்டரியாரானா அவங்க சுயமா வரணும். யாரும் வந்து கட்டாயப்படுத்தாம வரணும். அதுதான், 2 பேரும் கட்டாயப்படுத்தாம அவங்களே சுயமா வந்து சரி தகராற நீங்க தீர்த்து வைக்க பாருங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் 2 பேர்ட்டையும் பேசுவேன். அவங்க ஏதாவது ஒத்துக்கிட்டாங்கன்னா பேசும்போது அந்த முன்னாடி ஒத்துக்கிறது எதுவுமே வந்து ஒரு அக்ரிமெண்டா போடுற வரைக்கும் என்ன வேணாலும் ஒத்துக்கலாம். நம்ம நான் சேர்ந்து பேசுவேன், தனித்தனியா பேசுவேன். அது எல்லாமே ஒரு மீடியேட்டர்கிட்ட பேசும்போது, நீங்க சைக்காலஜிஸ்ட் இல்ல சைக்கியாட்ரிஸ்ட் பேசும்போது கான்ஃபிடென்ஷியாலிட்டி சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரிதான் மீடியேட்டர்கிட்ட பேசும்போதும் நான் 2 பேரோட சைடோட கான்ஃபிடென்ஷியாலிட்டி நான் மெயின்டைன் பண்ணுவேன். அதனால நான் 2 பேர்ட்டுமே சொல்லுவேன், ஏதாவது ஒரு கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் இருக்கா, ஒரு ரகசியமா என்கிட்ட சொல்லணுமா, தனி செஷன்ல சொல்லுங்க. நீங்க பர்மிஷன் கொடுக்காம நான் அடுத்த பார்ட்டி கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்றத என்னது. சோ கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன்லாம் வச்சு மேனேஜ் பண்ணி நான் அவங்களோட ஒரு டெவில்ஸ் அட்வொகேட் மாதிரி இது பண்ணுவேன். ஏன்னா ஒரு ரியாலிட்டி செக்னு அவங்களுக்கு கொடுத்தாகணும். சட்டம் சொல்லிட்டு நான் ஜெயிச்சிருவேன் மேடம் சொல்லுவாங்க அவங்க. சரிங்க, நீங்க ஜெயிச்சிருவீங்க, பட் அதுக்கு ஜெயிச்சாலும் அதோட பாதகம் என்னெல்லாம் அப்படின்னு எடுத்து சொல்றது என்னோட வேலை. சோ இதெல்லாம் நான் பண்ணுவேன் நானு. அப்புறம் 3வது வந்து நான் சொல்வேன், நீங்க யாரும் கட்டுப்படுத்தாம வந்திருக்கீங்கன்னா சரி பேசலாம். ஏதோ ஒரு காரணத்துக்காக இங்க தகராறு வந்திருக்குது, ஒரு டிஸ்பியூட் வந்திருக்குது. சோ அது எப்படி எல்லாம் பேசி தீர்க்கலான்றதுதான் என்னோட வேலை. அந்த பேசுறது வந்து எதுவுமே பைண்டிங் கிடையாது டில் அவங்க வந்து ஒரு அக்ரிமெண்டா போடுற வரைக்கும். அதனால நம்ம அவங்களுக்கு பேசுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ பிளஸ் அட்வான்டேஜ் ஆஃப் மீடியேஷன் என்னன்னா, கோர்ட்டுக்கு போனா வந்து ஒரு கோர்ட் ஃபீ இருக்கும். நம்பர் 1. ஏதாவது ஒரு பணத்தகராறு, ஒரு 1000 ரூபாய் அவங்க கடன் வாங்கியிருக்காங்க, அது திருப்பி கொடுங்கன்னு கோர்ட்டுக்கு போனாலும் 7% கோர்ட் ஃபீ இருக்குது. பட் மீடியேட்டர் கிட்ட கோர்ட் ஃபீ கிடையாது. எனக்கு நீங்க டாக்குமெண்ட் எல்லாம் காட்டுங்கன்ற அவசியம் கிடையாது. ஒரு இன்ஃபார்மலா இருக்கும். சோ ஒரு எவிடன்ஸ் பார்க்கணும், இது பார்க்கணும், யார் பெயர்ல சட்டம் இது கேஸ் ஜாஸ்தியா இருக்கு, யார் பெயர்ல இதுவா இருக்குன்றதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ரொம்ப இன்ஃபார்மலா ஒரு இது இல்லாம பேசும்போது ஆரம்பத்துல வந்து நிறைய பேரு இஷ்டம் இல்லாம வந்தா கூட சரி சொல்றாங்க, என்னதான் சொல்றாங்க பேசலாம்னு வந்தா கூட நிறைய தடவை வந்து மீடியேட்டர் முன்னாடி தீர்வு இல்லைனாலும் பேசி தீர்த்துவாங்க, கொட்டி தீர்த்துவாங்க அவங்களோட எமோஷனை. எதனால வந்து வந்திருக்கோம், சில நேரத்துல ஒரு அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கச்சிங்க கேட்கும் போது கொட்டி தீப்பாங்க அவங்க. இதுல வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட பேசுற மாதிரி அழுவாங்க சில நேரத்துல மீடியேட்டர் முன்னாடி. அதெல்லாம் கேட்டு இது பண்ணும் போது கடைசியில ரொம்ப ஈஸியா சுலபமா ஒரு இது வழி அவங்களே சொல்லுவாங்க, சரி இது பண்ணா வந்து முடிச்சிடலாம் மேடம் அப்படின்வாங்க. ரொம்ப சிம்பிள் சொல்யூஷனா இருக்கும். அதுக்குதான் வந்து அவங்க 7 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் எல்லாம் கேஸ் போயிட்டு இருக்கோம் சில நேரத்துல. அந்த மாதிரி கேஸ் எல்லாம் கூட தீர்வை கொண்டு வர முடியும். அது மாதிரி ஒரு கேஸ் அண்ணா வந்து தம்பி மேல போட்டிருக்கலாம். பட் சரி அவங்க மத்தவங்க எல்லாம் இருக்காங்களே அவங்களையும் கூட்டிட்டு வாங்க அப்படின்னா சட்டத்துல வந்து எல்லாரையும் வந்து ஒன்னொருத்தரா இன்க்ளூட் பண்ணணும். பட் மீடியேஷன்ல அது தேவையில்லை, எல்லாரையும் கூட்டிட்டு வந்து சேர்த்து வச்சு பேசலாம். அதே மாதிரி லேபர் டிஸ்பியூட்ஸும் அந்த மாதிரி மீடியேஷன் இது வழி இருக்குது. ஸோ இதுதான்
மீடியேட்டரோட வேலை. இதுக்கு வந்து ட்ரைனிங் இருக்குது எங்களுக்கு, யூனிவர்சல் ட்ரைனிங். அது வேர்ல்ட் ஓவர் வந்து 40 ஹவர்ஸ் ட்ரைனிங் சொல்லுவோம். அது மினிமம் அந்த 40 ஹவர்ஸ் ட்ரைனிங் இருந்தா மீடியேட்டர் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய இப்போ வந்து இன்டர்நேஷனல் மீடியேஷன் இன்ஸ்டிடியூட் இருக்கு, அவங்க ஒரு அக்ரெடிடேஷன் கொடுப்பாங்க. அதே மாதிரி சிங்கப்பூர் இன்டர்நேஷனல் மீடியேஷன் சென்டர் இன்ஸ்டிடியூட் ஒன்று இருக்கு, அவங்க ஒரு அந்த மாதிரி ஒவ்வொரு வேற ஒரு கண்ட்ரில வேற அக்ரெடிடேஷன் இருக்கு. இந்த மாதிரி அவங்களுக்கு இதுல வந்து அக்ரெடிட் பண்ணா நம்ம எங்க வேணாலும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். நாம இப்போ வந்து தேங்க்ஸ் டு இன்டர்நெட் ஆன்லைன் மீடியேஷன் கூட பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அப்படிதான் நான் வந்து கோர்ட் அனெக்ஸ்ட் மீடியேஷன் ஒண்ணு இருக்குது. கோர்ட்லயே கேஸ் ஏற்கனவே பெண்டிங்கா இருக்கும்போது கோர்ட்டே வந்து சரி நீங்க சமரசம் பேசி முடிவு பண்ண முடியுமா பாருங்க அப்படின்னாங்க. சில நேரத்துல எல்லா குடும்ப வழி தகராறையும் வந்து மீடியேஷனுக்கு கண்டிப்பா அனுப்பிடுறாங்க இப்பெல்லாம் கோர்ட்ல. ஏன்னா கோர்ட்ல வந்து கேஸ் கொட்டி கிடக்குது, அவங்களுக்கு பாக்குறதுக்கு டைம் கிடையாது, தீர்வை கொடுக்கறதுக்கு டைம் கிடையாது. ஒரு கோர்ட்ல போனோம் ட்ரையல் இருக்கு, எவிடன்ஸ் இருக்குது, ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது, இஷ்யூஸ் இருக்கு, நிறைய வேற ஸ்டெப் இருக்குது. அதெல்லாம் இல்லாம சுலபமா பண்ண முடியும். 120 நாள் தான் மேக்சிமம் எங்களுக்கு கிடைக்கும். சட்டத்திலயும் 120 நாள். 120 நாள்ல ஒரு தீர்வை கொண்டு வர முடியும்னா பாத்துக்கோங்க. எனி டிஸ்பியூட் ஒரு 10 வருஷமா 15 வருஷமா 20 வருஷமா பெண்டிங்கா இருக்க டிஸ்பியூட்டை வந்து 120 நாளுக்குள்ள சால்வ் பண்ண முடியும். இதுதான் மீடியேஷனோட இம்பார்ட்டன்ஸ். அது ஒரு ரொம்ப காஸ்டும் கம்மி. ஏன்னா மீடியேட்டர் வந்து ஒரு சிங்கிள் ஃபீ தான் சார்ஜ் பண்ண போறாங்க. அவங்களுக்கே ஒரு ரூம் இருந்துச்சுன்னா, இப்போ பிரைவேட் மீடியேஷன் இப்ப சட்டம் வந்ததுனால, இதுக்கு முன்னாடி பிரைவேட் மீடியேஷன் வந்து அவ்வளவு இது இல்ல. நம்ம நாட்டுல இல்ல, சிங்கப்பூர்ல எல்லாம் ரொம்ப ஃபேமஸ், அமெரிக்கால எல்லாம் ரொம்ப ஃபேமஸ் பிரைவேட் மீடியேஷன்ங்கிறது. பட் இந்தியால முதல் தடவை வந்திருக்குது. சோ இதுல எந்த கேள்வி என்ன மாதிரி இது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, நான் ஒண்ணுன்னா எக்ஸ்பிளைன் பண்றேன். தேங்க்யூ மேடம். ஒரு 2 கேஸ் ஸ்டடிஸ் எதனா பேருன்னு சொல்லாத அந்த மாதிரி எதனா சொல்ல முடியும்? சொல்றேனே. முதல் கேஸ் நான் பண்ணது வந்து ஒரு லேண்ட்லார்ட் டிஸ்பியூட். அந்த அம்மாவே இந்த லேண்ட் பில்டிங் ஓனரே வந்து ஒரு வழக்கறிஞர் தான். அவங்க வந்து இந்த பீச் ரோட்ல அந்த ராஜாஜி சாலையில வந்து ஒரு 4 மாடி கட்டடம் அவங்க சொந்தமா வச்சிருந்தாங்க. அவங்க ஆரம்பத்துல வந்து அவங்க ஒரு பெரிய ஆபீஸ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துல அது அந்த கட்டடம் வாங்கினாங்க. பட் அவங்க கல்யாணம் ஆகி பாம்பே போயிட்டாங்க. ஆனா கட்டடம் வந்து அவங்க இருந்தனால கம்பெனிக்கு ஒரு லீஸ் விட்டுருந்தாங்க. கம்பெனி எந்த காரணத்தினாலேயோ வந்து எங்க ஒரு 20 வருஷமா அந்த கம்பெனி லீஸ் இருக்கு, திடீர்னு வாடகை கொடுக்கறதே நிறுத்திட்டாங்க. சோ அவங்க ரெண்ட் கண்ட்ரோல்ல போட்டு, ரெண்ட் கண்ட்ரோல்ல வந்து ஒரு கோர்ட்டே வந்து ஒரு தீர்மானம் கொடுத்துச்சு, மினிமம் இந்த மாசம் ஒரு ஃப்ளோருக்கு இவ்வளவு கொடுங்கன்னு சொல்லிட்டு தீர்மானம் போட்டு இந்த வாடகை கொடுக்கணும்னு போட்டுது. அதுக்கு மேல அவங்க அப்பீல் போனாங்க. அதுக்கு மேல இன்னொரு அப்பீல், இப்போ 2வது அப்பீலா வந்து ஹைகோர்ட்ல வந்துச்சு. சோ ஒரு 12 வருஷமா அந்த கேஸ் பெண்டிங்கா இருக்குது. மொத்தமா இப்ப அத்தனை வருஷம் வாடகை எல்லாம் சேர்த்தா கிட்டத்தட்ட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போட்டா அது வந்து 2 கோடி வந்துடுச்சு. சோ அந்த அம்மா வந்து சொல்றாங்க, ஒண்ணு காலி பண்ணுங்க, இல்ல பணம் கொடுங்க. இப்ப எப்படியும் கம்பெனி தானே, நான் இன்சால்வன்சிக்கு போயிடுவேன். கம்பெனி இன்சால்வன்சி நான் கம்பெனி ஆக்ட்ல நான் போனேன்னா கம்பெனி ஆட்டோமேட்டிக்கா இன்சால்வன்சி ஆயிடும். சோ நான் எனக்கு வந்து நிறைய இதுக்கு நான் 2 கோடிக்கு மேல நான் இறங்க மாட்டேன்றாங்க. இது கம்பெனிக்காரனுக்கு வந்து ஒரு பிரஸ்டீஜ். எதனால எந்த நாள் அவன் வந்து இது பண்ணான்னு தெரியல. சரி மேடம், நாங்க 50 லட்சம் கொடுக்குறோம், முடிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. அவங்க 2 கோடி, இவங்க 50 லட்சம். அப்படி ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் எடுத்து அந்த வழக்கறிஞர் கிட்ட சொல்ல வேண்டியது. அவங்க கிட்ட ரியாலிட்டி செக் என்ன, மேடம் உங்களுக்கே தெரியும் 12 வருஷமா பணமே பார்க்காம இத்தனை நாள் இருக்கீங்க. அவங்க நீங்க கம்பெனிக்கு போனீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் போவாங்க. அனாவசியமா கோர்ட்ல கேஸ் போயினே இருக்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க உங்களுக்கு கடைசியில என்னைக்கோ ஒரு நாள் பணம் வரும். நான் பேசுறேன், எவ்வளவுக்கு மேக்சிமம் வராங்க பேசுறேன் அப்படின்னு. ஃபைனலா வந்து 1 crore 15 lakhs வந்தாங்க கம்பெனி. அப்படி பேசி கடைசியில வந்து 2 கோடி இதை வந்து 1 crore 15,000 முடிச்சோம். இது ஒரு பண தகராறு. அதே மாதிரி ஒரு குடும்ப தகராறுனா விவாகரத்து போகும்போது வந்து விவாகரத்துல வந்து பணத்தோட எமோஷன் ஜாஸ்தியா இருக்கும். அந்த எமோஷனை வந்து அதுக்கு ஒரு வேல்யூ போடுவாங்க, அதுதான் பணமா காட்டுவாங்க. அந்த அலிமணி இல்ல இது அப்படின்னுட்டு ஜீவனாம்சம்ன்றது வந்து
போடுவாங்க. அது சில இப்பெல்லாம் வந்து கல்யாணம் ஆகி ஒரு 2 மாசத்துல எல்லாம் வந்து விவாகரத்து போடுறாங்க. எதனாலும் தெரியல. சோ அவங்க கேட்கறது, சரி மேடம் நாங்க இவ்வளவு செலவு பண்ணி கல்யாணம் பண்ணோம். சோ அந்த இதை திருப்பி கொடுக்க சொல்லுங்க. செலவு தொகையை திருப்பி கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து 1 வருஷம் தான் கல்யாணம் ஆச்சு. ஒரு 6 மாசத்துலயே ஏதோ இதுவாச்சு. இப்ப அந்த கணவர் வந்து அந்த பொண்ணு வந்து போய் இதுல விட்டுட்டாரு. அவங்க அம்மா வீட்ல. அது என்ன சரி நாங்க செலவு பண்ணது வந்து 50 லட்சம் கல்யாணத்துக்கு செலவு பண்ணோம். அப்படி இப்படி பேசி கடைசியில ஒரு 8 லட்சத்துல தான் முடிஞ்சுது. பட் அது பேசுறதுக்கு ஒரு 10 செஷன். ஏன்னா பணம் வந்து அதுல குறிக்கோள் கிடையாது. எதனால என்ன விட்டுட்டு போனேன், எதனால என்ன அம்மா நான் ஒண்ணும் பெருசா தப்பு பண்ணல. ஏதோ ஒரு மனப்பிரச்சனை. நான் வந்து கவுன்சிலிங் போறதுக்கு ரெடியா இருந்தேன். ஆனாலும் என்ன வந்து எங்க அம்மா வீட்ல விட்டுட்டு என்ன அபாண்டன் பண்ணிட்டேன். அதுக்கு காரணம் சொல்லு அப்படின்னாங்க. காரணம் சொன்னதும் அது அந்த இதுலயே வந்து நான் சொன்னேன், 2 பேரும் பேசுங்க. நான் இங்க இருந்து நகர முடியாது. ஆனா நான் என்ன வந்து நான் ஒரு சுவர்ல ஒரு பல்லி மாதிரி என்ன நினைச்சுக்கோங்க. பட் பேசுங்க 2 பேரும் அப்படின்னு. சோ அவங்க பேசும்போது பேசிக்கிட்டாங்க. அதுல சேர்ந்து அந்த பொண்ணுக்கு சேர்ந்து வாழணும் திருப்பி இது. ஆனா அந்த கணவன் கிளியரா சொல்லிட்டாரு. சோ நான் அந்த பொண்ணுகிட்ட சொன்னேன், அவருக்கு வந்து விருப்பமே இல்ல. விருப்பம் இல்லாதவரோட நீ என்ன பண்ண முடியும் சொல்லு அப்படின்னுட்டு. சோ ஃபைனலா சொன்னா, சரி மேடம் நான் விவாகரத்துக்கு ஒத்துக்கிட்டேன். அவர் சொன்ன எதுவும் புரியுது, எனக்கு பணமும் வேணான்ட்டாங்க. கடைசியில அந்த பொண்ணுகிட்ட அவங்களோட வக்கீல் சொன்னாங்க, சரி பணம் வேணான்னு ஒரேடியா சொல்லிடாத. இன்னைக்கே இப்ப முடிச்சிடலாம் அப்படின்னு. ஒரேடியா வேணும்னு சொல்லிடாத அப்படின்றது. சரி அவர் என்ன கொடுக்குறாரோ ஒத்துக்கிறேன் அப்படின்ட்டாரு. ஃபைனலா 8 லேக் அந்த கணவர் ஒத்துக்கிட்டாரு. இந்த அம்மாவும் வந்து பண குறிக்கோள் இல்லாதனால ஓகேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க. அதுதான். எதனால என்ன விட்டுட்டு போனன்றதுதான் அது இது தவிர, அதனாலதான் அவங்க விவாகரத்துக்கு பெட்டிஷன் போட்டாங்க. ஏன்னா போனை வந்து பிளாக் பண்ணிட்டாங்க, கான்டாக்ட் பண்ண முடியல, இது பண்ண முடியல. அதனால சரி எப்படிதான் அவரை கொண்டு வர்றது, அவர் வந்து வெளிநாடு போற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. அவரை இப்படியாவது இங்க டேபிள் கொண்டு வரணுன்றதுனால போட்ட இது. அந்த மாதிரி நிறைய கேஸ் இருக்கு. அந்த மாதிரி நிறைய கேஸ் இருக்கு. சோ இப்ப இந்த கேஸ்ல இப்ப நீங்க தான் ஃபைனல் பண்ணீங்களா? அப்போ மறுபடியும் உங்க இது ஃபைனல் இது வந்து நீங்க தான் பண்ணீங்களா? இப்ப நீங்க சொன்ன அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கேஸ். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆமா, நான் அவங்க கடைசியில ஒத்துக்கிட்டாங்க. அது ஒத்துக்கிட்ட பிறகு அது ஒரு அக்ரிமெண்டா போடுவாங்க. இப்போ குடும்ப தகராறு எஸ்பெஷலி இந்த விவாகரத்துனா வந்து மேட்ரிமோனி ஃபேமிலி கோர்ட்டுக்கு போகணும். சோ கண்டெஸ்டட் பெட்டிஷனா வந்து அவங்க வித்ட்ரா பண்ணிட்டு மியூச்சுவல் கன்சென்ட் பெட்டிஷனா போடுவாங்க. இந்த டேர்ம்ஸ்ல வந்து ஒரு சமரசத்துல வந்து நாங்க இத ஒத்துக்கிட்டோம். இந்த அதனால இந்த டேர்ம்ஸ்ல வந்து எங்களுக்கு விவாகரத்து கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து ஜாயிண்டா ஒண்ணு போடுவாங்க. மத்த இதுல எல்லாம் வந்து ஜாயிண்டா போடணும்னு அவசியம் கிடையாது. என்ன அக்ரிமெண்ட் போட்டாலும் வந்து கோர்ட்டுக்கு திரும்பி போச்சுன்னா, கோர்ட்ல கேஸ் இருந்துச்சுன்னா அது வந்து அப்படியே ஆர்டரா போட்டுருவாங்க. இந்த இது விவாகரத்துல பெட்டிஷன்ல மட்டும் 2 போடணும். ஒண்ணு வந்து ஏற்கனவே இருக்க பெட்டிஷனை வித்ட்ரா பண்ணிட்டு 2 பேரும் சேர்ந்து சைன் பண்ணி போடணும். இந்த எது சைன் பண்ணிருக்காங்களோ அது வழியா. சோ உங்க ஃபைனல் இதுக்கு பிறகு கோர்ட்டுக்கு போன உடனே அது சீக்கிரம் முடிஞ்சிடுமா? எங்க இது மீடியேஷன் செட்டில்மெண்ட் அக்ரிமெண்ட் வந்து சேலஞ்சே பண்ண முடியாது. எந்த பார்ட்டியை சேலஞ்ச் பண்ண முடியாது. ஓகே. அதுக்கு அகைன்ஸ்டா அப்பீல் போக முடியாது. வேற ஒரு கோர்ட்ல கீழ்கோர்ட்ல ஒரு ஆர்டர் வந்துச்சுன்னா மேல் கோர்ட்டுக்கு போவாங்க. அதுக்கு வந்து அதுக்கப்புறம் ஹை கோர்ட்டுக்கு போவாங்க. அதுக்கு மேல சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க. அந்த அதர் ஹேண்ட் ஆர்பிட்ரேட்டட் அவார்ட், ஆர்பிட்ரேஷன் வந்து கமர்ஷியல் இதுல வரும். ஆர்பிட்ரேஷன் அவார்ட் இல்லைன்னா மீடியேஷன் செட்டில்மெண்ட் அக்ரிமெண்ட்டை வந்து சேலஞ்ச் பண்ண முடியாது. அதுக்கு மேல அப்பீல் கிடையாது. சோ இது ஆஸ் குட், நான் அதான் சொல்லுவேன், ஆஸ் குட் அஸ் சுப்ரீம் கோர்ட் அவார்டுன்னு வேணானு ஸ்ட்ரைட்டாவே ஜட்ஜ் வந்து ஃபைனல். ஆமா, அதுக்கு மேல அப்பீல் கிடையாது. அப்பீல் வந்து மீடியேட்டர் வந்து இதுல ஏதோ இதுக்கு பண்ணிருக்காங்க, அவங்க பணம் வாங்கி அவங்க மீடியேட்டர் மேல ஏதாவது அலிகேஷன் பண்ணால ஒழிய அதுக்கு மேல சேலஞ்ச் பண்ண முடியாது. வாங்க, யார் பேசுறது? யாராச்சும் வேற இதுல இருந்தாலும் இப்ப இருக்கு. இப்ப இதுல வந்து 2 பார்ட்டியும் வந்து கன்சென்ட், 2 பேர்ட்ட கன்சென்ட்டோட தான் இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணப்படுது. அப்படி இருக்க எப்படி அவங்க, நீங்க சொன்னீங்க அவ மீடியேட்டர் பயஸ்டா நடந்துட்டாருன்னு, அது எப்படி அந்த இஷ்யூ வரும்? அதுல அது என்ன பண்ணுவாங்க, சில நேரத்துல வந்து மீடியேட்டருக்கு எப்படி பயஸ்டா பண்ணுவாங்கன்னா, நார்மலா நான் மீடியேஷன் பண்ணா நான் உங்களோட வக்கீலையும் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிடுவேன். ஏன்னா
சட்டம் சொல்லும் போது வக்கீல் அவங்களோட வக்கீல் இருந்தா இல்ல அவங்க வக்கீல் இருக்கும்போது எப்பயுமே நிறைய தடவை என்ன ஆகுறதெல்லாம் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். இது ஒத்துட்டு போயேன் அப்படின்னுட்டு. அது இல்ல எல்லா இடத்துலயும் ஒரு இது இருக்குது இல்லைங்களா? இது அதேதான் அது ஆமா. எல்லா இடத்துலயும் ஒரு ஒரு சப்போஸ் நான் தப்பானவளா இருந்தா ஒரு பார்ட்டி எனக்கு பணம் கொடுக்குறாங்களாங்க, அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு நான் எப்படி அந்த இன்னொரு பார்ட்டியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுங்கிறது தான். அப்படிதான் பண்ண முடியும். அதுதான் வந்து பயஸ். ஏன்னா மீடியேட்டர் வந்து அங்க சட்டம் பேசலனாலும் இந்த கேஸ்ல என்னென்னலாம் வந்து எவ்வளவு இது கேஸ் ஜெயிக்குமா ஆகாதா, எதனால ஜெயிக்கும் எதனால ஜெயிக்காது அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். பிளஸ் எல்லா எதுவும் கேக்குறாங்க, அவங்க எதனால அந்த கேஸ்க்கு வந்திருக்குன்னு எல்லாமே தெரியும். அதனால ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். அது இப்போ ரொம்ப ஈஸியாலாம் வந்து பயஸ் காட்ட முடியாது. பட் இந்த ஒரு ரீசன்னால பண்ணலாம்னு சொல்லுவாங்க. உங்க ஃபைனல் அக்ரிமெண்ட்ல லீகல் பாயிண்ட் எல்லாம் எழுதி தான் ஃபைனல் பண்ணுவீங்க. ஃபைனல் அக்ரிமெண்ட் வந்து வக்கீல் அவங்க போடுவாங்க. அதுல வந்து லீகல் பாயிண்ட் போடணும்னே அவசியம் கிடையாது. டிஸ்பியூட் எதனால வந்துச்சு, இது நாங்க எப்படி தீர்வு பண்ண, எந்த டேர்ம்ஸ்ல நாங்க தீர்த்திருக்கோம் அப்படின்னு போட்டா போதும். வேற எதுவுமே சொல்ல தேவையில்லை. சோ மத்ததெல்லாம் மியூச்சுவலா உங்களுக்கு பேசி அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுதான். ஆமா, மேக்ஸிமம் 120 டேஸ் தான் உங்களுக்கு. ஆமா, 120 டேஸ் தான். ரெண்டு பார்ட்டியும் திருப்பி கன்சர்ன் கொடுக்கணும், அதை எக்ஸ்டெண்ட் பண்ணனும். ஓ ரைட், ஓகே. சோ அப்போ 120 டேஸ்ல சால்வ் ஆகல அப்படின்னா கன்சர்ன் கோர்ட்டுக்கு போறதுக்கு, ஆமா, ஒண்ணு அவங்க திருப்பி கோர்ட்டுக்கு போயிடலாம், நீதிமன்றத்துக்கு திருப்பி போலாம், இல்ல இல்ல கேஸ் போடலாம், இல்லனா வந்து உங்ககிட்ட கண்டினியூ பண்றது வந்து கன்சர்ன் வாங்கிட்டு திருப்பி அதுக்கு எவ்வளவு பீரியட் எடுத்துக்குவீங்க? திருப்பி 120 டேஸ், அவ்வளவுதான். ரொம்பலாம் ஜாஸ்தி கிடையாது. ஆமா, மேக்ஸிமம். ரெண்டு பகுதி லாயர்ஸும் கலந்து பேசித்தான் இந்த ஃபைனல் அக்ரிமெண்ட் வரும், அப்படியா? ஆமா, ஏன்னா அக்ரிமெண்ட் போடும்போது மீடியேட்டரும் போடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இந்த மாதிரி பயஸ், ஒரு நியூட்ராலிட்டி இல்லாம இருக்குது அப்படின்லாம் கொஸ்டின் வரக்கூடாதுங்கிறதுனால ரெண்டு பார்ட்டியோட வக்கீல் இருந்தா இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஏன்னா அந்த மாதிரி இதை கொஸ்டின் பண்ண முடியாது. கட்டாயம் வக்கீல் வந்துதான் வேணுமோ, வரத்தான் வேணுமோ, அல்லாட்டா வக்கீல் இல்லாம பண்ணலாம், வக்கீல் இல்லாம பண்ணலாம். ஒன்னும் அப்படியெல்லாம் வந்து வக்கீல் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி சில இதுல கமர்ஷியல் மேட்டர்ஸ்ல வந்து நிறைய சட்டமும் இருக்கும். இல்ல இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட், அது என்ன வம்சாவழி ப்ராப்பர்ட்டி, யாருக்கு எத்தனை ஷேரு, எப்படி போகணும் பிரிக்கிறது, இந்த பார்ட்டிஷன் இதுல வந்து சொத்து தகராறு நிறைய. அண்ணன் தம்பிங்க ஏன் நீங்க இப்படி சண்டை போடுறீங்கன்னு வேணானு, உங்களோட கூட பிறந்த அக்கா தானே, அண்ணா தானே, எதுக்காக இப்படி சண்டை போடுறீங்கன்னு வேணானு. அது எனக்கு தானே மேடம் உரிமை, அவங்க பொண்ணு அவங்க ஏற்கனவே கல்யாணம் பண்ணிட்டாங்களே அப்படின்வாங்க. பட் இன்னைக்கு சட்டத்துல அப்படி இல்லையே, சட்டத்துல அவங்களுக்கும் உரிமை இருக்குன்னா அது நிறைய பேருக்கு புரியறது இல்லை. அந்த மாதிரி நிறைய வரும். அதே மாதிரி கமர்ஷியல் டிஸ்பியூட்ஸ்ல வந்து பிட்வீன் கம்பெனிஸ் வந்து சில நேரத்துல நிறைய டாக்குமெண்டேஷன் இருக்கும், எந்த டாக்குமெண்டேஷன் கொஸ்டின் பண்ணணும், எது இது அப்படின்னு இருக்கும். ஸோ டாக்குமெண்டேஷன் பேஸ் பண்ணி இது பண்ண ஒத்துப்பாங்க. ஸோ அது ஒத்துக்கும் போது பெரிய அதிகாரிங்க ஒத்துக்க வேண்டியிருக்கும். அதனால அவங்க எப்பயுமே வந்து ஒரு வக்கீலோட இது இருந்தாலும் நல்லது அப்படின்னுடுவாங்க. மேடம் எதனா பேசுறீங்களா? இப்ப நமக்கு வந்து கேஸ் வித்ட்ரா பண்றதுக்கு கோர்ட் வந்து எத்தனை நாளைக்குள்ள வித்ட்ரா பண்ணுமா? நீங்க மீடியேஷன் அதை வந்து என்ஃபோர்ஸ், அதை வந்து இது பண்றதுக்கு, நம்ம நடைமுறைக்கு கொண்டு வர்றதுக்கு ரெண்டு பேரும் கன்சென்ட் கொடுத்து நாங்க வந்து கேஸ் வித்ட்ரா பண்ணிக்கிறோம், நாங்க இப்படி மீடியேட்டர் சொல்றபடிக்கு நாங்க செட்டில் பண்ணிக்கிறோம், எங்களுக்குள்ள ஒரு இது வந்துருச்சு, அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சுன்னு இவங்க போய் ஃபைல் பண்ணாங்கன்னா எத்தனை நாளைக்குள்ள அவங்க வந்து அந்த பழைய கேசஸ் வித்ட்ரா பண்ணுவாங்க? 2-3 விஷயம் மேடம். ஒண்ணு, மணி டிஸ்பியூட்னா மோஸ்ட்லி மீடியேஷன் அக்ரிமெண்ட் போடும் போதே கையில காசோட வந்துருவாங்க, காசும் எக்ஸ்சேஞ்ச் ஆயிடும். ஸோ கடைசியில ஆர்டர் கோர்ட் போட்டாலும் வித்ட்ரா பண்ணனாலும் அதுக்கு ஒரு இதுவே இல்லாம ஒரு நாங்க வந்து இன்ஃப்ராக்சர்ஸ் சொல்லுவோம் அந்த கேஸ். ஸோ அதுக்கு வக்கீலுங்க வந்து அந்த இதை எடுத்து இது பண்ணிடுவாங்க, ஏன்னா அவங்களுக்கும் அதுக்கு மேல வேலை கிடையாது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா போய் இது செட்டில் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு செட்டில்மெண்ட் அக்ரிமெண்ட் போட்டாவே போதும், முடிஞ்சிருச்சு அந்த கேஸ்க்குன்னு அர்த்தம். அது என்னைக்கு கோர்ட் விதானம். ஏன்னா மணி டிஸ்பியூட்ல வந்து பணமும் அப்பவே கையோட எக்ஸ்சேஞ்ச் ஆயிடும், செட்டில்மெண்ட் அக்ரிமெண்டோடவே பணமும் எக்ஸ்சேஞ்ச் ஆயிடும். ஸோ அது அன்னைக்கே முடிஞ்சிடும்.
ஃபேமிலி டிஸ்பியூட்ல வந்து என்னைக்கு போடுவாங்க, இன்னைக்கு நாங்க போய் விட்ரா, நாங்க வந்து இந்த டேர்ம்ஸ்ல வந்து விவாகரத்து பிரிஞ்சு போலாம்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம். சோ இன்னைக்கு போய் நாங்க ஃபைல் பண்றோம்னு சொல்லிட்டு அதுலயே டேட் போட்டுருவாங்க. இன்னைக்கு அது சைமல்டேனியஸா பண்ணுவாங்க. அது ஏற்கனவே போட்ட கேஸை வித்ட்ரா பண்ணுவாங்க, மியூச்சுவல் கன்சென்ட் உடனே போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து 7 நாள்ல இருந்து 6 மாசத்துக்குள்ளதான் அந்த அக்ரிமெண்ட் வேலிட். அது வெறும் இந்த விவாகரத்து பெட்டிஷனை மட்டும் நான் சொல்றேன். அதோட வேலிடிட்டி வந்து 6 மாசம் வரைக்கும் வேலிட். சோ 6 மாசத்துக்குள்ள அது மியூச்சுவல் கன்சென்ட் ப்ராசஸ் ஆயிடும். அது வெறும் இது கணவன் மனைவி இது மட்டும் தான் சொல்றது. மத்ததெல்லாம் வந்து கமர்ஷியல் டிஸ்பியூட்ஸ் இல்ல ஏதாவது ப்ராப்பர்ட்டி எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் வந்து தென் அதை என்ஃபோர்ஸ் பண்ணும் போது, லைக் இந்த ப்ராப்பர்ட்டி கொடுத்து அந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறேன்னா அகைன் கோர்ட்ல ஆர்டர் வந்துடும். சைமல்டேனியஸ்ல இந்த ப்ராசஸும் நடக்கும். ஏன்னா அகைன் கோர்ட்டுக்கு திருப்பி போனா 2 பார்ட்டிக்கும் பிரயோஜனம் இல்ல, வக்கீலுக்கும் அதுல ஒண்ணும் கிடையாது. ஸோ ப்ராசஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து ஆக்சுவலி சுலபம் இதுல. இப்ப the ரோல் ஆஃப் லாயர்ஸ்மா, வித்தவுட் லாயர்ஸ்னாலும் அவங்களுக்கு கேஸ் போடும்போது லாயர்ஸ்க்கு பே பண்ணிருப்பாங்க. இப்ப நம்ம மீடியேட்டர் மூலமா நம்ம பண்றோம் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு அந்த லாயர்ஸ் வந்து ஜஸ்ட் டு ஸ்க்ரூட்டனைஸ் யுவர் டாக்குமெண்ட் விச் தே ஆர் மியூச்சுவலி கிவிங் கன்சென்ட் அதுக்காக வருவாங்களா, இல்ல அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இது நடக்க கூடாது, இப்படி செட்டில்மெண்ட் ஆகக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ற மாதிரி பார்ட்டிஸும் இருப்பாங்களா? அது மோஸ்ட்லி வெறும் சில நேரத்துல வந்து அது நடக்குது. அது இந்த மாதிரி சில நேரத்துல லாயர்ஸ் ப்ரிவென்ட் பண்றது நடக்குது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பயம், அவங்களோட தொழில நாங்க கை வைக்கிறோமோ அப்படின்னுட்டு. ஸோ கோர்ட் கேஸ்ல நிறைய நாள் பெண்டிங்கா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து அத்தனை காசு. பட் எல்லா லாயரும் பண்றது கிடையாது. ஏன்னா இப்போ அது ஆரம்பம் இல்ல மீடியேஷன் என்னன்னு புரியாத, ஏன்னா இந்த கேஸ் போட்டா அடுத்த கேஸ பாக்கணும்னு தான் நிறைய பேர் இருப்பாங்க. அது இப்ப வந்து ஓரளவுக்கு குறைஞ்சு போச்சு. ஆரம்பத்துல வந்து மீடியேஷனே வேண்டான்னு எதிர்த்த லாயர் நிறைய பேர் இருந்தாங்க. இப்ப அது மாதிரி இல்ல. இப்ப சட்டமும் வந்ததுனால அவங்க எதுக்கவும் முடியாது. சூப்பர்மா, நல்லா பண்றீங்க. நிறைய வந்து இத யூ குயிக்கன் தி ப்ராசஸ் அட் தி சேம் டைம் கிவிங் சொல்யூஷன்ஸ் டு தி வெரி ஃபாஸ்ட் ப்ராசஸ். வெரி நைஸ். அதுவும் நம்ம ஃபேர் ப்ளே பண்றது அப்படிங்கும்போது எந்த பக்கமும் நம்ம பயஸ்ட் ஆகாம 2 பேரோட இதுலயும் நம்ம நடுநிலையா இருந்து செய்யணும் அப்படின்றது வந்து இட்ஸ் a big task as well as a good job. Very happy ma that you are doing it. Our best wishes. Thank you. Thank you madam. Thank you. ஸ்ரீதர் சார் எதனா பேசுறீங்களா? வணக்கம். வணக்கம். நல்ல ஆக்சுவலா மீடியேட்டர் ரோலுங்கிறது வந்து இட்ஸ் ஆக்சுவலி டிஃபிகல்ட் டாஸ்க். ஏன்னா 2 பேர்த்து உங்களுடைய நாலேஜ் 2 பேர் நாலேஜ் தெரியணும், பயாஸ் ஆகாம இருக்கணும். டீப்பா போனா தான் யூ கேன் ஏபிள் டு கெட் ஆல் தி இன்ஃபர்மேஷன்ஸ். அதுக்கு நிறைய பொறுமை வேணும். அதுதான் ஃபர்ஸ்ட். இது பொறுமை இல்லாட்டினா மீடியேட்டராகவே இருக்க முடியாது. ஸோ அதனால இஃப் யூ ஆர் சக்சஸ்ஃபுல் மீடியேட்டர் அப்படின்னா யூ ஹவ் காட் லாட் ஆஃப் ஸ்கில்ஸ் அண்ட் ஆல்சோ பேஷன்ஸ் அர்த்தம், வேணும் இல்ல. ஆக்சுவலா மீடியேட்டர் வந்து இஸ் a வெரி குட் ரோல். இது நான் வெஸ்ட் ஆப்பிரிக்காவில் இருக்கிற நிறைய பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு சேல்ஸ்மேன் இருப்பான், சேல்ஸ் மேனேஜர் இருப்பான். அவன் போய் கஸ்டமர்கிட்ட பேசுறப்ப சேல்ஸ்மேன் மேபி முஸ்லீம், கஸ்டமர் மேபி கிறிஸ்டியன்ஸ். அவங்க பேசுறப்ப என்ன ஆகுன்னா ஒரு வாக்குவாதம் வந்துருச்சு. வந்த உடனே கடைசியில் கஸ்டமர் ஸ்டாப் த பிசினஸ். He says that this man is unfit to be a salesman, but the man is good, salesman is good. நடுல நம்ம போயிட்டு இட்ஸ் நாட் a லாயர் வரல, பட் பிசினஸ் இஸ் கெட்டிங் அஃபெக்டட். ஸோ நடுவில் நம்ம போயிட்டு வி ஹவ் டு மீடியேட்டரா சொல்லணும். 2 பேத்துக்கு இவனையும் சப்போர்ட் பண்ணக்கூடாது, அவனையும் சப்போர்ட் பண்ணக்கூடாது. மீடியேட்டா யூ ஹவ் டு. அப்போ வந்து இட் இஸ் a very difficult task because you have to listen what A is telling, what B is telling. அதை லிசன் பண்ணி கடைசியில வந்து you have to give small judgment which make them happy in both ways. அப்புறம் கை கொடுத்துக்குவாங்க, பிசினஸ் கண்டினியூ ஆகும். அது ஒரு கேஸ். மீடியேட்டருக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கவே கூடாது. அதுல வந்து ஒரு சட்ட ரீதியா நாங்க ஒப்பீனியன் கொடுக்க கூடாது, சஜஷன் கொடுக்க கூடாது. நாங்க வந்து உங்க கேஸ் என்ன எடுத்து சொல்லலாம், பட் இது பண்ணா இதுக்கு தீர்வு வரும்னு நாங்க எடுத்து சொல்லக்கூடாது. பிளஸ் இப்போ மீடியேஷன் ஆக்ட்ல வந்து யார் வேணாலும் மீடியேட்டர் ஆகலாம், லாயரா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு ட்ரைனிங் தனியா இருக்குது இந்தியால, ஃபாரின்லயும் நிறைய இருக்குது. ஸோ இப்போ யார் வேணாலும் மீடியேட்டரா ஆகலாம். ஸோ இப்போ சார்ட் அக்கௌண்டன்ஸ், இது டாக்டர்ஸ் நிறைய பேர் வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அவங்கவுங்க ப்ரொஃபஷன்லாம் அவங்களுக்கு தேவைப்படுதுன்றதுனால. இன்னொரு கேஸ் சொல்ல போனோம்னா, இப்ப
ஒரு வெஸ்ட் ஆப்பிரிக்கால வந்து somebody made a deposit to Indian customer. ஓகே, ரெண்டு பேருமே குட் கம்பெனி தான், ரெண்டு பேரும் குட் கம்பெனி. they made a deposit to Indian company. Indian company they not able to fulfill due to some other reasons. So இவ ரெண்டு பேத்துக்குள்ள வந்து they have been doing business. அதுக்குள்ள என்னாச்சுன்னா misunderstanding. They went to the court. ரெண்டு பேருமே கோர்ட் போனாங்க. It was dragging for 2 years. They were spending lot of money. கடைசியில் என்னாச்சுன்னா happen to meet them in one of the conferenceல. அப்ப சொன்னாங்க, சார் உங்க இந்தியன் தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, முடியல அப்படி பண்ண மாட்டாங்க, ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்ட்டு ஐ லிசன் டு திஸ் ஏ, அகைன் லிசன் டு தி வெஸ்ட் ஆப்பிரிக்கன் பி. ஒரு 2 months கழிச்சு கடைசியில வந்து whole thing is settled now. So the A agreed to supply whatever he deserves, even though 2 years old case. எக்ஸாக்டா அந்த ப்ராடக்ட் கொடுத்துறோம், அதே வேல்யூ கொடுத்துறாங்க. B also said okay we will settle everything out of court. அப்படி அந்த மாதிரி முடிஞ்சது. ஸோ இந்த மாதிரி மீடியேட்டர் இஸ் வெரி குட் திங். இது மாதிரி நிறைய கேசஸ் இருக்கு. ஆனா மீடியேட்டர் பண்றப்ப அது நம்மளுடைய பர்சனாலிட்டி லெவல் இஸ் ஹைலி எசென்சியல். அப்பதான் மத்த வந்து நமக்கு சொல்லுவாங்க, அப்போ நீங்க வந்து டெடிகேட்டட் மீடியேட்டர்னால பீப்புள் ஆர் கமிங் டு யூ. அப்படி வந்தாலும் சிலர் மீடியேட்டர்ஸ் ஆர் பர்ஃபார்மிங் வெரி வெல், சில பேர் பர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன்னா இட் ரெக்வயர்ஸ் லாட் ஆஃப் ஸ்கில். அது உங்கள்கிட்ட கண்டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட். இன் ஃபேக்ட் ஆல் த பெஸ்ட். அதுக்கு தனியா நிறைய ட்ரைனிங் இருக்கிறதுனால நான் ஒரு 5-6 ட்ரைனிங் நான் எடுத்து பண்ணிருக்கேன். ஸோ அதுக்கு அப்பப்ப பண்ணினே இருக்கணும். ஏன்னா நம்ம மறந்துடுவோம் நம்ம ரோல் வந்து. பார்ட்டிஸ் வரவங்க ஒரு படிச்சவங்கன்னா தெரியும் அவங்களோட ரோலுன்னு இருக்கு. படிக்காதவங்க தான் வருவாங்க. அவங்க வந்து ஒரு மீடியேட்டர், நான் முதல்ல சொல்றதே வந்து நான் ஜட்ஜு கிடையாதுங்க, நான் தீர்ப்பு சொல்ல மாட்டேன்னு. ஆனா அவங்க பாக்குறது வந்து ஒரு அத்தாரிட்டி ஃபிகர் இங்க இருக்காங்க அப்படின்னு தான் பாப்பாங்க. சோ அம்மா நீங்க தான் ஏதாவது முடிச்சு கொடுக்கணும் அப்படின்வாங்க. நான் பேசி பாக்குறேன், பேசி தீர்க்க பாக்குறேன், பட் முடிச்சு கொடுக்கணும்ன்றது என் கையில இல்ல, உங்க கையில தான் இருக்குன்னு நானு. அது ஆரம்பத்திலேயே நம்ம சொல்லுவோம், உட்காந்து நிறைய தடவை பேசுவோம். சோ அந்த அண்ணன் தம்பிக்கு தகராறு, அக்கா தங்கச்சிக்கு தகராறு எல்லாம் பார்க்கும்போது தான் வந்து ரொம்ப மன கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி கஸ்டடி பெட்டிஷன் போடுவாங்க, குழந்தைங்களை நடுவுல கொண்டு வருவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது சில நேரத்துல ரொம்ப மன கஷ்டமா இருக்கும். ஏன் இது மாதிரி பண்றாங்க ஒரு இது இல்லாம அப்படின்னுட்டு. ஆனா நம்ம ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் விட்டுட்டு நம்ம என்ன, நம்மளுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும், நம்மளுக்கு ஒரு இது இருக்கும். பட் அதெல்லாம் மீறி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது மீடியேட்டரோட ரோல். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஆக்சுவலா இப்போ மீடியேட்டர் பத்தி மீடியேட்டர்னா என்ன ரோல் அப்படின்றத நீங்க சொல்லிட்டீங்க. இப்ப மீடியேட்டர் ட்ரைனிங் இருக்குதுன்னு சொன்னீங்க. இந்த ட்ரைனிங் வந்து லாயரா இல்லாதவங்களும் எடுத்துக்கலாம் அப்படின்றதையும் சொல்லிருக்கீங்க. பட் என்ன குவாலிஃபிகேஷன் அவங்க இருக்கணும், பேசிக் என்ன அவங்களுக்கு இருக்கணும், யாரெல்லாம் எடுக்கலாம், எந்த ஏஜ்ல இருக்கிறவங்க எடுக்கலாம், இதுக்கு எங்கெல்லாம் நமக்கு அந்த வாய்ப்புகள் இருக்கு? சென்டர்ஸ் இருக்கு, லோக்கல்ல எங்க இருக்கு, இன்டர்நேஷனல் எங்க இருக்கு? இந்தியால வந்து ஒரு 5-6 சென்டர் இருக்குது. பெங்களூர்ல வந்து ஒரு சென்டர் கேம்ப்னு அவங்க ரெகுலரா ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இன்னொன்று வந்து IIAMCன்னு சொல்லிட்டு ஹைதராபாத்ல ஒண்ணு இருக்குது. அப்புறம் இதுல ட்ரிவாண்ட்ரம்ல ஒண்ணு இருக்குது. அந்த மாதிரி நிறைய இருக்குது சென்டர். சென்னையில இன்னும் இப்பதான் வந்துட்டு இருக்குது, பண்றோம், கொண்டு வந்துட்டு இருக்காங்க. சென்னையில சென்டர் பேருன்னு ஒண்ணு இது பண்ண முடியாது, பட் தனி ஆளுங்க நிறைய பேர் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. யாரெல்லாம் குவாலிஃபைட் ஃபார் திஸ் ட்ரைனிங்? பேசிக் இது போதும், டிகிரி போதும். இன்னும் பெருசா குவாலிஃபிகேஷன் இருக்கணும். லீகல் ஏஜஸ் அதான் மினிமம் 21, அவ்வளவுதான். சோ யார் வேணாலும் இப்ப வந்து சட்டத்துல வந்து அது ஒரு சப்ஜெக்டா மேண்டேட்டரியா கொண்டு வரணும்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர். சட்ட படிக்கிற பசங்க எல்லாரும் லா படிக்கிறாங்கன்னா மீடியேஷன் ட்ரைனிங் மேண்டேட்டரின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பண்ணனால இப்ப எல்லா லா காலேஜஸ்லயும் இப்ப படிக்கிற லா படிக்கிற பசங்க எல்லாரும் மீடியேஷன்ல ஆட்டோமேட்டிக்கா ட்ரெயின் ஆயிடுறாங்க. அவங்களுக்கு எஜுகேஷன் அகாடமிக்கே வந்துடுது இது. சோ இப்ப மத்த இன்ஸ்டிடியூஷன்லயும் கொண்டு வந்துட்டா இது. நான் ஒரு இதுல துபாயில ஒரு ட்ரைனிங் போயிருந்தேன். அப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க, பின்லாண்ட்ல வந்து சின்ன குழந்தையில இருந்தே இந்த ட்ரைனிங் கொடுக்குறாங்க. சோ இப்போ 2 LKG UKG படிக்கிற பசங்க வச்சுக்கோங்க, அவங்க 2 பேர், அதுல 2 பேர் தகராறு பண்ணா டீச்சர் அதுல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாட்டாங்க. 3வது இன்னொரு குழந்தை போய் அவங்க 2 பேர்கிட்ட பேசும். சோ அது சின்ன அந்த குழந்தை பருவத்துல இருந்தே அது சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா தீர்வை ஒரு கான்ஃபிளிக்ட், ஒரு தகராறை வந்து எப்படி தீர்க்கணும்ன்றது இது பண்றது. அது வந்து பின்லாண்ட்ல
குழந்தை பருவத்துல இருந்தே சரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் சண்டை போடுறாங்க, நீ அதை எப்படி சால்வ் பண்ணுவ அப்படின்றது கொண்டு வந்துடுறாங்க. சோ அது அதனாலதான் யூஎஸ்ல வந்து சட்டம் இல்ல மீடியேஷன் பண்ணணும் அப்படின்னுட்டு. ஆனா எல்லா டிஸ்பியூட்டும் ஃபர்ஸ்ட் மீடியேஷன் போகும் ஆட்டோமேட்டிக்கா. மீடியேஷன் அதனாலதான் அங்க கேஸுங்க கம்மி. மீடியேஷன்ல ஒரு செட்டில்மெண்ட் ஆகாத கேஸ் மட்டும்தான் வந்து கோர்ட்டுக்கு போகும். அது மாதிரி இப்போ நிறைய கண்ட்ரில அது மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அயர்லாந்துல மேண்டேட்டரியா மீடியேஷன் பண்ணணும். மீடியேஷன் பண்ணலையா மீடியேஷன் ரிப்போர்ட் இல்லாம கோர்ட்டுக்கு வராதீங்கன்னு. அது மாதிரி கமர்ஷியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட்னு ஒண்ணு இருக்குது நம்ம இந்தியன் சட்டத்துல. அது கமர்ஷியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட்ல வந்து ப்ரீ மீடியேஷன் சொல்லுவோம். கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் வந்து அந்த ஒரு தகராறு இருந்துச்சுன்னா பிளைன்டிஃப் டிஃபெண்டன்ட் சொல்லுவோம். இப்ப யார் தகராறு, வாதி பிரதிவாதி. வாதி வந்து அந்த வாதமா ரெடியா வச்சிருப்பாரு ஃபைல் பண்றதுக்கு. ஆனா அது பண்றதுக்கு முன்னாடி ப்ரீ மீடியேஷன், கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி மீடியேஷன் கண்டிப்பா பண்ணணும்னு இப்போ கமர்ஷியல் வணிக ரீதி தகராறுல வந்து இப்ப சட்டம் சொல்லுது மேண்டேட்டரியா போகணும் அப்படின்ட்டு. அது மாதிரி மத்ததுக்கெல்லாமும் கொண்டு வந்தாங்கன்னா வந்து அட்லீஸ்ட் கோர்ட்டோட பர்டன் குறையும். பட் என்னன்னா ட்ரெயின்டு மீடியேட்டர் இன்னும் கம்மி. அதனால எல்லாத்துக்கும் வந்து மேண்டேட்டரியா கொண்டு வராங்க அப்படின்னா மீடியேட்டர் இப்ப இல்ல. இப்ப நம்ம ஊர்ல வந்து சைக்காட்ரிஸ்ட் பிரச்சனை ரொம்ப கம்மியா இருப்பாங்க. அதே மாதிரி மீடியேட்டரும் ரொம்ப கம்மி ட்ரைனிங். அதனால இப்ப நிறைய பேர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நிறைய பேர் வந்தாங்கன்னா மேண்டேட்டரியா எல்லா தகராறும் முதல்ல மீடியேஷன் போங்க. பேசி தீர்க்க முடியாத தகராறு அப்படின்னு எதுவும் கிடையாது. பேசி தீர்க்க முடியலையா அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லுங்க. குற்றம் மட்டும்தான் வந்து குற்றம் மர்டர் அதெல்லாம் மட்டும் கிரிமினல் கேசஸ் மட்டும்தான் வந்து மீடியேஷன் பண்ண முடியாது. மத்ததெல்லாம் இது பண்ணலாம், சால்வ் பண்ணலாம். புரியுது. ஆக்சுவலா வந்து நீங்க சொன்ன மாதிரி இப்போ பின்லாண்ட்ல பேசிக்கலி சின்ன குழந்தைங்களே இருந்தே கொடுத்துட்டு வராங்கன்னா மென்டலா அதை ப்ரிப்பேர் அவங்களுக்கு வளரும் போதே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வராங்க. இப்ப நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு மெச்சூரிட்டி காலேஜ் படிச்சுட்டா கூட அவங்க மீடியேட்டர் பண்ற எந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இருக்கும் அப்படின்றதெல்லாம் கேள்விக்குறி தானே. சரி, அவங்க ஒரு மீடியேட்டரா போனாலும் அந்த இடத்துல அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அந்த லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இப்ப நீங்க 27 years இருக்கீங்க, அதுல இப்போ 5 years தான் ஒர்க் பண்றீங்க. ஸோ அப்போ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இந்த வைடு நாலேஜ் இருக்கு இல்லையா. இப்போ ஒரு டிகிரி முடிச்சுட்டு வரவங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த சமுதாயத்தோட நாலேஜ், இந்த பீப்புளோட நாலேஜ் வந்து கம்மியா தான் இருக்கும். அப்போ அவங்க வந்து மீடியேட்டரா போறது சரியா இருக்குமா? இது இப்ப வந்து நிறைய மீடியேஷன் காம்படிஷன் இன்டர்நேஷனல் வியன்னா லெவல்ல எல்லாம் வந்து காம்படிஷன் நடத்துறாங்க. அதுல இந்த பிள்ளைங்க ரொம்ப நல்லாவே பண்றாங்க. நம்ம இப்போ இன்டர்நேஷனல் காம்படிஷன்ல வந்து இந்தியால வந்து இந்த நால்சார்னு சொல்லிட்டு கல்கத்தால இருக்குது. அந்த காலேஜ்ல ரெகுலரா வந்து ஒரு அவார்ட் வாங்கினே இருக்காங்க. இது 3வது தடவையா வந்து ஃபர்ஸ்ட் இது வேர்ல்ட் ரேங்க்ல வந்து நம்பர் 1 இது வாங்கியிருக்காங்க மீடியேஷன் இது. சோ நம்ம பிள்ளைங்க நல்லாவே பண்றாங்க. அப்படின்னா ஒண்ணும் இல்ல, இது சொல்லி கொடுத்தா பண்றாங்க, அவ்வளவுதான். கிரேட் கிரேட் கிரேட். இல்ல ஜஸ்ட் ஒரு தோணுச்சு இந்த திங்க் பண்றது, அதனால தான். சோ அது ஒரு மெச்சூரிட்டி, மன மெச்சூரிட்டி வந்து சரி எப்படி தீர்க்கணும்ன்ற ஒரு மெச்சூரிட்டி வந்துச்சுன்னா போதும். இது வந்து வேற எதுவும் மெச்சூரிட்டி தேவையில்லை. இல்ல அவங்க ஒரு 3-4 கேசஸ் பண்ணிட்டாங்கன்னு அவங்க கொஞ்சம் எப்படி வந்துரும், அது வேற விஷயம். அந்த இது வந்துரும். ஆனா வாங்க சார் வினேத் சார், உங்களுக்கு டைம் வெளியில இருக்கேன், பரவாயில்ல. வணக்கம். ரொம்ப தெளிவா அழகா சொன்னீங்க. இந்த தகவல்கள் ஒரு தகவலுமே எங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்குங்கிறதே எங்களுக்கு நீங்க அதை சொல்லித்தான் விளக்க வருது. எத்தனையோ இடத்துல மத்தியஸ்தம் பண்றாங்க, அது பண்றாங்க, இது பண்றாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா இப்படி ஒரு லீகல் ப்ராசஸ் இருக்கு அப்படிங்கிறத நான் கூட ஒரு கட்டுரைய எங்களுடைய இனிய நண்பர்களுடைய மகள் நீங்கிறதுல எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமை. ஒரு சிவகுமார் அவர்கள் இது எங்களுக்கெல்லாம் சகோதரர்கள் மாற்றி ரொம்ப தெளிவாகவும் அழகாகவும் நீங்க விளக்குறீங்க. அவர்கிட்ட இருக்க தெளிவு உங்களுக்கு இருக்கு. அதாவது இந்த நல்ல ப்ராசஸா இருக்கு இது மாதிரி. இதுல ரொம்ப அழகா அந்த கட்டுரை ஒண்ணு பகிர்ந்திருக்கின்றாரு. அந்த கட்டுரையிலேயே ரொம்ப சிறப்பா, நான் கூட அதை கட்டுரை மாதிரி தான் நீங்க எழுதிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நினைச்ச. ஆனா உங்க ப்ரொஃபஷனையே அதில் எழுதிருக்கீங்கன்னு தான் தெரியுது. நான் கூட அவருக்கு எழுதுற திருக்குறள்ல சூதுன்னு ஒரு அதிகாரம் இருக்கு.
அனுப்பிச்சிருந்தாரு, அப்ப அதுல ஃபார்வர்ட் பண்ணாரு எனக்கு. அன்பு, அறிவு, ஆராய்ந்த சொல்வன்மை, இந்த 3 இருக்கணுங்கிறாரு. அன்பு யார்கிட்ட இருக்கணுமா, 2 பார்ட்டிட்டே இருக்கணுமா. நலன் தமயந்தி எல்லாம் நம்ம சொல்றோம் அந்த காலத்துல தூது. நலன் மீதுல அதுக்கு அன்பு இருந்தது, அந்த அன்பு அந்த அன்னப்பறவைக்கு. தமயந்தி மீதுலயும் அன்பு இருக்கு. அதாவது 2 பேர் மேலயும் அவருக்கு அன்பு இருக்கணுமா. அதே மாதிரி அறிவு, அவங்களுடைய இதை பத்தி, இவருடைய நிலைமையை பத்தி, அந்த அறிவுலாம் வந்தாதான் அவங்க மெடியேஷன்ல சரியா ஜெயிக்க முடியும். ஆராய்ந்த சொல்வன்மைங்கிறார். அது மாதிரி 10 குறளையுமே அழகா தொகுத்து சொல்லி அது நிக்கலாம் இருக்கு. அதனால ரொம்ப அருமையான இது செய்யறீங்க. நிறைய இடத்துல வக்கீல்களோட ரொம்ப ஒரு கசப்பான அனுபவம் தான். என் மகளுக்கு ஒரு கேஸ் நடக்குது. அவரு அடுத்தவங்களோட சேர்ந்து கூட்டு சேர்ந்து அத எங்களையே போக விடாம எக்ஸ்பர்ட்டையே வாங்கி வாங்கி கடைசியில யார் பட்சத்தையோ யாருக்கோ எழுதியோட மத்தியஸ்தம்னா அதுல ஒரு கார்பரேஷன் ஒருத்தர கொண்டாந்து இவங்க போகல. அவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் இந்தந்த பகுதியெல்லாம் சொந்த, அது யாருக்கு சொந்தமே இல்லாம பார்க்காம திரும்பி பாகப்பேர் விட பண்ணியிருக்காங்க. அந்த கோர்ட்டுக்கு கேஸ் என்ன பண்றது தெரியல. இப்ப மறுபடியும் நடக்குது. ஒரு சாதாரண ஒரு 1000 ரூபாய் கட்டி ரீஓபன் பண்ணலாம்னு இருக்கிற அந்த வக்கீல அதை கட்டாம அவங்கள்ட்ட பணத்தை வாங்கிட்டு விட்டுட்டு 2000 ரூபாய் கொடுத்து ரீஓபன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அந்த ஜட்ஜ்மெண்ட்ல. நம்மளையும் அப்படியே ஷீல்ட் பண்ணிட்டு போவிடாம அந்த மாதிரி இருக்கு. அவங்க எல்லாம் ரொம்ப ஒரு சரியான இது இல்லாத தொழிலா போயிட்டு இருக்கு. அதுல உங்க மாதிரி சிறந்தவர்கள் வந்து அதை கொஞ்சம் தூக்கினா நல்லா இருக்கு. ஒரு இல்லாட்டி வக்கீலுங்கிறது ஒரு அருமையான புனிதமான தொழில் தான். அத ரொம்ப அது சொல்றதுக்கு என்ன தெரியல. அதே மாதிரி ஜட்ஜஸ் அது யாருன்னு பார்க்காமயே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கான். அந்த ஆர்பிட்ரேஷன் யாராவது அந்த கூட போனது அந்த கேஸ் அப்படி நிக்குது. அது மாதிரி இந்த இதுகள்ல கொஞ்சம் மீடியேஷன்ங்கிறது ரொம்ப அழகா சொன்னீங்க. உங்களுக்கு வாய்ப்பு வெளியில வந்துட்டேன், அதனால நடுவில் பேசுறதுக்கு வாய்ப்புக்கு நன்றி. நண்பருக்கு எல்லாரையும் வணங்கி நன்றி 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 சார். நன்றி சார். குழுவின் தமிழ் பேராசிரியர் அவரு. அடுத்த தடவை அதை யூஸ் பண்றேன். ரவி சார் வாங்க. வணக்கம் மேடம். மீடியேஷன் பத்தி நிறைய தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம், அதுக்காக நன்றி. நீங்க இதுல வந்து கோர்ட் ஃபீஸ் இல்லைன்னு சொன்னீங்க. அதை தவிர வேற என்ன ஃபீஸ், எவ்வளவு அமௌண்ட் ரஃபா ஒரு கேஸுக்கு இருக்கும் சார்? 2 இது. ஒண்ணு வந்து கோர்ட் ரெஃபர்ட் மீடியேஷன், அது வந்து கேஸ் ஏற்கனவே ஃபைல் பண்ணிருக்கிறது. அது வந்து கோர்ட்டே வந்து நீங்க சமரசம் போங்கன்னா கோர்ட் அனெக்ஸ் மீடியேஷன் சென்டர் இருக்குது தமிழ்நாடு. இப்ப தமிழ்நாடு சமரச மையம் ஒண்ணு இருக்கு, அது மூலமா அனுப்புவாங்க. அதுல வந்து ஒரு தீர்வை வந்துச்சுன்னா என்ன கோர்ட் ஃபீ கட்டினாலும் அது திருப்பி ரீஃபண்ட் வந்துடும். பிரைவேட் மீடியேஷன் இப்ப புதுசா சட்டம் வந்ததுனால பிரைவேட் மீடியேஷனும் இப்ப போலாம். பிரைவேட் மீடியேஷன்ல கோர்ட் ஃபீ கிடையாது, வெறும் மீடியேட்டர் ஃபீ மட்டும்தான். ஒரு யாருக்கா ஒரு தகராறு, ஒரு 3வது மனுஷனுக்கு ஒரு கம்பெனி ஏக்கு ஒரு தகராறு இருக்குன்னு வச்சுக்கோங்க, இல்ல ஒரு லேண்ட்லார்டுக்கு ஒரு தகராறு இருக்கு உங்க டெனன்ட் மேல. அவங்க வந்து ஒரு மீடியேட்டருக்கு வராங்க, மேடம் எனக்கு இந்த மாதிரி ஒரு தகராறு இருக்கு, நீங்க மத்தியஸ்தம் பண்றீங்களா அப்படின்னாங்கன்னா நான் வந்து ஒரு இன்விடேஷன் அனுப்புவேன் அடுத்த பார்ட்டிக்கு. இந்த மாதிரி ஒரு தகராறு இருக்கு அப்படின்றாங்க, ஒரு லீகல் டிஸ்பியூட் இருக்குன்றாங்க, பேசி தீர்க்க முடியுமா, உங்களுக்கு விருப்பம் இருந்தா வாங்க அப்படின்றதா. நான் ஒரே ஒரு சின்ன இதுதான், ரொம்ப பெருசா இல்ல. விருப்பம் இருந்தா நீங்க பேசி தீர்க்கறதுக்கு வாங்க அப்படின்னு ஒரு லெட்டர் போடுவேன். அவங்க விருப்பப்பட்டு வந்தாங்கன்னா, ஏன்னா அது வாலண்டரின்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன், அவங்க வந்தாங்கன்னா 2 பேர்கிட்டையும் பேசி தீர்வை கொண்டு வர எப்படி தீர்க்கலான்றது. அதுல தீர்வு ஆச்சுன்னா அவங்க ஒரு ஒப்பந்தம் போடுவாங்க. ஒப்பந்தம் போட்டுச்சுன்னா இப்போ அதை வந்து என்ஃபோர்ஸ் பண்ண முடியும். சோ கோர்ட் ஃபீயே கிடையாது, வெறும் மீடியேட்டர் ஃபீ. மீடியேட்டர் அந்த எங்க வச்சு நடத்துறாங்கன்றதுக்கு அந்த ஹால் சார்ஜஸ் அவ்வளவுதான், தவிர வேற எதுவும் இல்ல. சோ மீடியேட்டர் ஃபீங்க போது ஒரு 1 லட்சம் ரூபாய் டிஸ்பியூட்னா வந்து ஒரு இது மேக்சிமம் வந்து ஒரு 5000 10,000 தான் கேட்பாங்க, ஏன்னா டிஸ்பியூட்டே கம்மி. அது ஓகே, ஒரு 1 கோடின்னா ஒரு 25,000 கேட்பாங்க, அவ்வளவுதான். தவிர மீடியேட்டர் பர் டே சார்ஜஸ் மாதிரி தான் போடுறது. ஏன்னா மீடியேட்டர் ஒரு ஹாஃப் டே வேணுமா ஃபுல் டே வேணுமா
ஒரே நாள்ல பேச முடியும். சில நேரத்துல ஒரே நாள்ல பேசி தீர்க்க வேண்டிய கேஸ் எல்லாம் இருக்கு. சோ போயிட்டு வாங்க, லஞ்ச் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்ல இன்னைக்கு முடிக்கலையா ஹாஃப் டே வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு நாள்ல வந்து அந்த இது வரும், ஒரு 2 பேருக்குமே ஒரு மன அழுத்தம் மாதிரி வந்துடும். அதனால சோ நம்ம ஸ்பிளிட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஹால் சார்ஜஸ் பிளஸ் மீடியேட்டர் ஃபீ அவ்வளவுதான் தவிர டெஃபினட்டா லாயர் ஃபீஸை விட இது வந்து ரொம்ப 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 கம்மி, ரொம்ப கம்மி. ஏன்னா வந்து லாயர் ஃபீஸ் உங்களுக்கு இருக்குது, கோர்ட் ஃபீஸ் இருக்குது. கோர்ட் ஃபீ வந்து ஹைகோர்ட்ல வந்து போனீங்கன்னா ஹைகோர்ட்ல 1 கோடிக்கு மேல இருந்தா தான் போக முடியும். ஓகே, அது கீழே எல்லாம் லோவர் கோர்ட்டுக்கு வந்துடும். லோவர் கோர்ட்ல வந்து 7.5% கோர்ட் ஃபீ வாட் எவர் இஸ் அமௌண்ட். பிளஸ் அது ஃபைலிங் சார்ஜஸ்ன்னு ஒன்று இருக்கும். தென் எக்ஸ்பென்சஸ், லாயர் வந்து அவங்களுக்கு லீகல் எக்ஸ்பென்சஸ், ஏன்னா ஒரு பேப்பர்ல டைப் பண்ணாங்கன்னா அந்த பேப்பர் வாங்கணும் இல்லையா, அதனால அவங்க எக்ஸ்பென்சஸ் போடுவாங்க, அவங்களோட ஃபீஸ் ஒன்று போடுவாங்க. இதெல்லாம் இருக்கும். மீடியேட்டருக்கு கிட்ட போனா பேப்பரே தேவையில்லை, எந்த பேப்பர் இதெல்லாமே இல்லை. வெறும் ஃபைனலா அக்ரிமெண்ட் போடும்போது அந்த 100 ரூபாய் ஒப்பந்தம்னாவே ஒரு இது மினிமம் அமௌண்ட் ஒன்று இருக்கு, அது 100 ரூபாய் ஸ்டாம்ப் பேப்பர்ல போட்டு அவ்வளவு. இப்போ சில கேஸ்ல வந்து ஒரே நாள்ல முடிக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு நீங்க சொன்னீங்க. அந்த மாதிரி கேஸ் முடிஞ்சிடும் அப்படிங்கிற முடிஞ்சிடும். ஓகே, அந்த ஏதாவது ஆக்சிடென்ட் கேஸ், மோட்டார் ட்ரைபுனல் கேஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு அதெல்லாம் கூட நீங்க டீல் பண்ணுவீங்களா? எப்படி? அது மோட்டார் ட்ரைபுனல் கேஸ் எல்லாம் வந்து இதுல மீடியேஷன் பண்ண முடியாது. மீடியேஷன் பண்ண முடியாது. ஆமா, லோக் அதாலத்ல போனா இது பண்ணலாம், தவிர லோக் அதாலத்து கேட்கலாம். லோக் அதாலத்து வந்து அதுல ஒரு ஒரு நீதிபதியும் இருப்பாரு, ஒரு இது இந்த நிபுணரும் இருப்பாரு, ஒரு வழக்கறிஞரும் இருப்பாரு. சோ அது வந்து சில கேசஸ் எல்லாம் வந்து பண்ணக்கூடாதுன்னு ஒரு சட்டத்துல இருக்கு. அதுல இந்த மோட்டார் ஆக்சிடென்ட் கேசஸ் வந்து, ஏன்னா அதுல வந்து குற்றமும் இருக்குது, ஏதாவது ஒரு சைட்ல குற்றம் இருக்கும், அதனால பண்ண முடியாதுன்னு இருக்கு. இப்போ நீங்க இந்த லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மீடியேஷன் ட்ரைனிங் வந்து கம்பல்சரி அப்படின்னீங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து கம்பல்சரி இப்ப சிலபஸ்ல கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நீங்க வந்து யார் வேணா படிக்கலாம்னு சொல்லிட்டீங்க. பட் டாக்டரும் என்ஜினியர்ஸ் இவங்கலாம் கூட பண்றாங்க அப்படின்னாங்க. அப்ப அவங்களோட சிலபஸ்லயும் இதே மாதிரி கம்பல்சரின்னு சொல்லி கொண்டு வந்தா கொஞ்சம் ரொம்ப ஈஸியா இருக்கலாம் இல்லையா? ரொம்ப ஈஸியா இருக்கும் தான், கண்டிப்பா ஈஸியா இருக்கும். அதுக்கு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் அவங்க இன்ஸ்டிடியூட் மூலமா எடுக்கணும். டாக்டர்ஸ் வந்து அவங்க இது கவுன்சில் மூலமா எடுக்கணும். ஒரு மீடியேஷன் ட்ரைனிங் கொடுங்க அப்படின்னுட்டு. ஓகே, இது உங்களுக்கு மீடியேட்டர்ஸ் அசோசியேஷன் ஏதாவது தனியா இருக்கா? மீடியேட்டர்ஸ் அசோசியேஷன் சொல்லிட்டு இப்ப இல்ல, இப்ப மீடியேஷன் கவுன்சில்னு ஒண்ணு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இப்ப அந்த சட்டத்துல இருக்குது. அது கவுன்சில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகே ஓகே, இப்ப எங்களுக்கு பார் கவுன்சில் இல்ல இந்த மாதிரி மெடிக்கல் கவுன்சில் மாதிரி மீடியேஷன் கவுன்சில் ஒண்ணு கொண்டு வரணும்னு சொல்லிருக்காங்க. போன மாசம் தான் சட்டம் வந்துச்சு. போன மாசம் தான் ஆக்டே வந்துச்சு. ஓகே ஓகே, சோ நம்ம நாட்டுல கொஞ்சம் நேரம் ஆகும் அது கவுன்சில் வரதுக்கு. அட்லீஸ்ட் இப்போயாவது வந்ததுன்னு சொல்லி கொஞ்சம் சந்தோஷப்படணும், அவ்வளவுதான். கரெக்ட். ஓகே மேடம், தேங்க்யூ. நிறைய நியூஸ் தெரிஞ்சுக்கிட்டோம், நன்றி. அதுவும் சிவகுமாரோட டாக்டர்ன்றதால எங்களுக்கு ரொம்ப ஒரு அஃபெக்ஷனோட கேட்டோம் நாங்க. அவருக்கு நாங்க ஆக்சுவலா வணங்கான் சிவகுமார்னு பேர் வச்சிருக்கோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டோரி தான் சொன்னாரு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் நரேஷன். அப்படி அது வந்து அடிச்சுக்கவே முடியாது. தேங்க்யூ. அப்பா வந்து இங்க பேசவே மாட்டேன், என்ன விட்டுருங்க சார்ன்னாரு. இன்னைக்கு அவர் ஸ்டோரி சொல்ற ஸ்டைலே ஒரு யூனிக் ஸ்டைல். அவ்வளவு அழகா சொல்றாங்க, ரொம்ப அழகா பேசுவாங்க. நல்ல ஒரு வாய்ஸ் வந்து அந்த அளவுக்கு நல்ல மாடுலேஷன், அதெல்லாம் பிரமாதம். மாலதி எதனா பேசுறீங்களா? வணக்கம் மேடம். வணக்கம். இப்போ நான் சொத்தை பத்தி தான் பேச போறேன். ஆக்சுவலி 2 பொண்ணு ஒரு பையன் இருக்காங்கன்னு வச்சுக்கலேன். இப்ப அது வந்து ஈக்குவல் ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு வந்து உரிமை இருக்குதுன்றது கேஸ் ஆயிடுச்சு. ஆனா இதுக்கு இந்த கேஸ் நடக்கிற நேரத்திலேயே வந்து ஒரு பொண்ணோட பையன் வந்து அந்த அகைன்ஸ்ட் பார்ட்டி கிட்ட போயிட்டு எங்களுக்கு சொத்து வேண்டாம், அவங்களுக்கு உடம்பு சரியில்லாத நேரத்துல அதை எழுதி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன். அப்ப அது இப்ப வந்து திருப்பி வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பொண்ணுக்கு மட்டும்தான் கொடுப்போம், நாங்க ஒரு பொண்ணுக்கு கொடுக்க மாட்டோம்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க எங்களுக்கு எழுதி கொடுத்துட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க வந்து இப்ப நான் எங்க அம்மா உடம்பு சரியில்லாத நேரத்துல அதை எழுதி கொடுத்துட்டாங்க, அது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு 4 பொண்ணுங்களும் என் தம்பி எங்களுக்கு தெரியாம எழுதி கொடுத்துட்டான்னு சொல்றாங்க. இப்ப திருப்பி கேஸ் நடக்குது. இது எப்படி இது போகும் அப்படின்னு தெரியல. இது ஜெயிக்குமா, எப்படி கேஸ் ஆகும் அப்படின்றதுதான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு.
ஓகே, ரெண்டு ஒண்ணு வந்து சட்ட ரீதியா பாத்தீங்கன்னா உடம்பு சரியில்லைன்னு சொல்லும் போது அந்த உடம்பு எதனால சரியில்லை, அவங்க வந்து சுயநல இல்லாம எழுதி கொடுத்தாங்கன்னு சொல்றோம். அதை ப்ரூவ் பண்ணணும் எதனால சுயநலம் இல்லை. சோ அவங்களுக்கு ஒரு இல்னஸ் இருந்திருக்கலாம், இல்ல சைக்கியாட்ரிக் இது எதுனாலும் அதை ப்ரூவ் பண்ணணும். ஒரு டாக்டர் சர்டிபிகேஷன் ஏதாவது வழியா ப்ரூவ் பண்ணணும். அப்படிதான் சட்ட ரீதியா ப்ரூவ் பண்ண முடியும். பட் மத்தியஸ்தம் மூலமா இது பண்ணோம்னா பேசி தீக்கும் போது சரி அக்கா தானே தெரியாம எழுதி கொடுத்துட்டாங்க அப்படின்னு பேசி கடைசியில வந்து இத்தனை நாள் கேஸ் பெண்டிங்கா இருக்கு, சரி இது ஒரு சின்ன அமௌண்ட் விட்டா எல்லாருக்குமே வந்து ஒரு தீர்வை வந்துரும் அப்படின்னு இது பண்ணிட்டு அவங்க எல்லா பார்ட்டியும் ஒத்துக்கிட்டாங்கன்னா அது மத்தியஸ்தம் மூலமா பண்றது. மத்தியஸ்தம் வந்து கடைசியில எதுவா இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி சில கேசஸ் எல்லாம் வந்து பணம் வந்து கோடி கேட்டிருப்பாங்க, ஆனா ஒரு மன்னிப்புல வந்து முடிஞ்சிடும். அதுதான் மேடம், இதுதான் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். ஆக்சுவலி உங்க மத்தியஸ்தம் பண்ற மாதிரி இருந்தா எப்போ முடிஞ்சிருக்கும். ஒரு 35 இயர்ஸா கேஸ் வந்து நடந்துட்டு இருக்குது. சப் கோர்ட், ஹைகோர்ட், இப்ப சுப்ரீம் கோர்ட்ல உட்காந்து இருக்குது. அதனாலதான் நான் வந்து எந்த நிலைமை எந்த ஸ்டேஜ்ல வேணாலும் மீடியேஷன் கேட்கலாம், கோர்ட்லயே கேட்கலாம். நீங்க மீடியேஷனுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வக்கீல் சொன்னாங்கன்னா கோர்ட் உடனே அனுப்பிச்சிருவாங்க. கோர்ட்டே வந்து ஒரு ஃபேமிலி டிஸ்பியூட்னா ஆட்டோமேட்டிக்கா அனுப்புறாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட் ஸ்டேஜ்ல கூட கோர்ட் சொன்னாங்கன்னா திருப்பி அது ஒரு மத்தியஸ்தம் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொன்னா ஒரு வக்கீல் சொன்னாங்கன்னா அனுப்புவாங்க, உடனே அனுப்புவாங்க. அந்த கோர்ட் நெக்ஸ்ட் மீடியேஷன் எந்த இதுல இருந்து வந்துச்சோ அந்த கோர்ட்டுக்கு அனுப்புவாங்க. அதுதான் சோ அந்த வக்கீல் வந்து கேட்கலாம், எப்ப வேணாலும் கேட்கலாம், எந்த ஸ்டேஜ்ல வேணாலும். ஒரு தடவை மீடியேஷன் பண்ணாலும் அடுத்த தடவையும் கேட்கலாம். சரி இந்த முதல் தடவை நாங்க மீடியேஷன் பண்ணோம், அது முடியல, திருப்பி ஒரு அட்டன் பண்ண ரெடியா இருக்கும், ட்ரை பண்ணுங்க அப்படின்னு கோர்ட்ல சொன்னா கோர்ட் உடனே அனுப்புவாங்க. அதுக்கு வந்து எப்ப வேணாலும் கேட்கலாம் மீடியேஷன். இது வந்து சட்டம் வரதுக்கு முன்னாடியே கூட நான் சொல்றேன், நானு எப்ப வேணாலும் மீடியேஷனுக்கு கேட்கலாம். அதுதான் தெரிஞ்சுக்கிறோம், இத மாதிரி இருக்குது, மத்தியஸ்தம் பண்றது இருக்குதுன்றது இப்பதான் தெரியுது, நான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி மாமாக்கு எல்லாம் தெரியுமான்னு தெரியல, ஆனா கேஸ் நடத்திட்டே சொல்லி பாருங்க அங்க கோர்ட்ல சொல்லுங்க, மத்தியஸ்தம் அனுப்பி பாருங்க அப்படின்னா அனுப்புவாங்க கண்டிப்பா. சரிங்க சரிங்க மேடம், ரொம்ப நன்றி. ஸ்ரீபன் சாருடைய வைஃப் மாலதி மேடம், ஸ்ரீபன் சாருடைய வைஃப். ஓகே அப்போ ரொம்ப ரொம்ப மாலதி மேடம் நீங்க ஏதாவது கேக்குறீங்களான்னு வேற கேட்டாரு. அவங்க ஃபேமிலில ஒரு இஷ்யூ ஓடி இருக்கு, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இத கேட்க. ஏதாச்சும் கேஸ் வரணும்ல, டவுட் இருந்துச்சுனா கேட்டுக்கலாம் சார். அதுதான் சார், ஏதாவது பர்சனல் டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. ஓகே தேங்க் யூ. அமுதா மேடம் ஏதாச்சும் இருக்கீங்களா? அமுதா மேடம் பேசுறீங்களா? வாங்க மைக் ஆன் பண்ணுங்க. வணக்கம்மா தேன்மொழி. வணக்கம். சிவகுமார் சார் பொண்ணை இப்பதான் பாக்குறேன், மகிழ்ச்சியா இருக்குது. ரொம்ப அழகா சொல்லிட்டு இருந்தீங்க. எனக்கு இப்படி ஒண்ணு இருக்குங்கிறதே தெரியாதுமா. அதுதான் நாங்க அது மீடியேஷன் அட்வொகேசியா ஒண்ணு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நாங்க பேசிட்டு இருக்கோம். இதுவே எனக்கு வந்து எல்லாமே புதுசாதான் இருக்குது. ஏன்னா நான் இந்த மாதிரி எதுவுமே கேள்விப்பட்டது கிடையாது எனக்கு. அதனால இத பத்தி ஒண்ணும் தெரியல. இப்ப இத கேட்ட உடனே ஓ இப்படி எல்லாம் இருக்குதோ, இப்படி எல்லாம் இருந்தா ரொம்ப கோர்ட்டுக்குன்னு போய் அலைய வேண்டியது இல்லையே, மிக எளிமையா சீக்கிரத்திலயும் முடிச்சுக்கலாமே. அது வந்து எனக்கு இப்பதாம்மா அதை பத்தியே எனக்கு தெரியுது. நீங்க வந்து இப்ப வக்கீலா இருந்தீங்கன்னா உங்களுக்கு மேல மேல ப்ரமோஷன் அது இதுன்னு எல்லாம் கிடைக்கும் தானே? இப்ப இதுல வக்கீலா இருந்தா வந்து மேல மேல ப்ரமோஷன்னா ரெண்டு மூணு வழி இருக்கு. ஒண்ணு வந்து நானு லோவர் கோர்ட்டுக்கு எக்ஸாம் எழுதி லோவர் கோர்ட்ல ஜட்ஜ் ஆகி போகலாம். இன்னொன்னு வந்து ஹைகோர்ட்ல அவங்களே ஒரு 40 வயசு ஆச்சுன்னா என்னோட இது பிராக்டிஸ் எப்படி பார்த்துட்டு ஹைகோர்ட் ஜட்ஜே பார்த்து கூப்பிடுவாங்க, வக்கீல ஜட்ஜ் ஆகிறதுக்கு உனக்கு விருப்பம் இருக்கா அப்படின்னு. அது மாதிரிதான் என்னோட அவரோட சிவகுமார் சாரோட மருமகன் வந்து என்னோட கணவர் வந்து ஹைகோர்ட்ல மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஜட்ஜு. அவரை வந்து கோர்ட்ல கூப்பிட்டாங்க, அந்த மாதிரி ஆகலாம். சோ இப்போ ப்ரமோஷன்னா இப்படிதான், அடுத்தது ப்ரமோஷன் ஜட்ஜ் ஆகிறது தான். பட் எல்லாரும் வந்து ஜட்ஜ் ஆகணும்னு விருப்பப்பட மாட்டாங்க. ஏன்னா பணம் வந்து வக்கீலா இருந்தாதான் ஜாஸ்தி
ஜட்ஜா நான் அதுல வந்து வெறும் ஒரு சம்பளம் தான் கிடைக்கும். இப்ப உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்குமாமா? அந்த மாதிரி எல்லாம் ப்ரமோஷனு இல்ல நீங்க நீங்க சொல்றதுல இன்னும் முன்னுக்கு மேல மேல போறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்குமா? மேல மேல போனா வந்து மேல மேலன்னா ஃபேமஸ் ஆக வந்து எனக்கு நான் வந்து கொஞ்சம் ஃபீஸ் ஜாஸ்தியா போடலாம் அவ்வளவுதான், தவிர இதுல ஒன்றும் ப்ரமோஷன் கிடையாது. பட் ட்ரைனிங் கொடுக்கலாம். ட்ரைனிங் மற்றவங்களுக்கு கொடுக்கலாம். ஆமா. ஓ சரி சரிம்மா. அதுக்குன்னு தனியா படிப்பு இருக்குதாமா? ஆமா ஆமா, அதுக்கும் ட்ரெயின் பண்றதுக்கும் இன்னொரு படிப்பு இருக்குது. ஓஹோ, அது படிச்சா நீங்க கொடுக்க முடியும். ஆமா. சரி சரிம்மா, ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எனக்கு இது முழுவதுமே புதுமைதான். ஏன்னா நான் இது மாதிரி கேட்டதே கிடையாதுமா. ரொம்ப சந்தோஷமா அது வந்து எல்லாருக்கும் கொண்டு வரணும். அது இப்பதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வராங்க. இப்பதான் சட்டம் வந்ததும் இப்போ இனிமேல வரும். நாங்களும் அப்பப்போ ஒரு ஃபிளையர்லாம் போட்டு பீச் ஆண்டெல்லாம் இது பண்ணுவாங்க, இது சமரசம் பேசுவாங்க. பட் அது வந்து புரியறது இல்ல நிறைய பேருக்கு வந்து ஏதோ. ஆமா ஆமா ஆமா. ஏன்னா இப்படி ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்சாதானமா புரியும். இல்லைன்னா அது வந்து புரியறதுக்கு நமக்கு வாய்ப்பு இல்ல. ஆனா ரொம்ப அழகா சொன்னீங்க, ரொம்ப நல்லா இருந்ததுமா. மகிழ்ச்சிமா. ரொம்ப ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள். மேடம் தமிழ் டீச்சர், தமிழாசிரியர். அவங்க தமிழாசிரியர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பேசுவாங்க அவங்க. அது நான் அதுல புறநானூறு டிரான்ஸ்லேட் பண்ண தப்பா ரைட்டான்னு சொல்லிடுங்க. நீங்க கேட்டுக்கலாம், அதெல்லாம் கரெக்டா சொல்லிடுவாங்க. இன்னைக்கு கூட ஒரு புறநானூறு பத்தி ஒரு வீடியோ வேற போட்டிருக்காங்க. அது நான் இந்த மத்தியஸ்தம் பத்தி ஒரு ஆர்டிக்கல் எழுதலாம். அதுல வந்து ஒரு புறநானூறு ஔவையார் பண்ணாங்க. ஔவையார் வந்து தொண்டைமானுக்கும் அதியமானுக்கும் ஒரு. ஆமா, நம்ம மாலதி கதையில கூட இருக்குமா அது? அதான் அது தூதுல வந்து அது எப்படி இது ஆகாம இருக்கிறது, சண்டை இது வாரா போகாம ப்ரிவென்ட் பண்ணது வந்து மீடியேஷன். அதுதான் வந்து மீடியேஷன் 2000 years agoன்னு ஒரு ஆர்டிக்கலா போட்டிருந்தேன் நான். ஏமா இன்னொன்னு கூட இருக்குதுமா. சொல்லுங்க. கோப்பெருஞ்சோழனோட பசங்க 2 பேரு வந்து சண்டையில இருக்காங்க. அப்போ சமரசத்துக்கு போறாங்க. யார் போறாங்க? ஒரு புலவர் போய் சமரசம் பண்றார். அவங்க அப்பாவுக்கும் பிள்ளைங்களுக்கும் நடுவுல போய் இந்த மாதிரி பிள்ளைங்க வந்து பங்கு கேக்குறாங்க, இல்லைன்னா அப்பா மேலேயே சண்டை போடுறேன்னு 2 பேரும் சொல்றாங்க அப்படின்னு வரும்போது, அப்புறம் அவங்க அப்பா கிட்ட போய் அவர் பேசுறாரு. இவங்க 2 பேருக்காக தானே நீங்க இந்த ஆட்சியே நடத்துறீங்க. இப்ப பிள்ளைங்களே கேக்குறாங்கங்கும் போது அவங்களை எதிர்த்து நீங்க என்னத்துக்கு சண்டை போடுறீங்க? நீங்க தான் இவ்வளவு காலம் ஆண்டாச்சு. அதனால பிள்ளைங்க கிட்ட நாட்டை கொடுத்துட்டு நீங்க வந்து ஒதுங்கிருங்க அப்படின்னு அவர் போய் சொன்ன பிறகு அப்புறம் அவர் வந்து பிள்ளைங்க கிட்ட நாட்டை கொடுத்துட்டு அவர் ஒதுங்கிடுறாரு. அந்த மாதிரி ஒரு கதையும் இருக்குதுமா. கதை அதுக்கு ஏதாவது பாடல் இருக்கு? பாட்டோட இருக்குது புறநானூற்றுல. அமுதா மேடம், நீங்க அந்த பாடலை எடுத்து அனுப்பிடுங்க மேடம். ஆமா, அனுப்பிச்சீங்கன்னா நான் அது. சரிம்மா. அந்த மாதிரி இந்த மத்தியஸ்தம் பண்ணினதெல்லாம் இருக்குது நம்ம இதுல நிறையவே இருக்குது. அது மத்தியஸ்தான்னு சொல்லும் போதே அது தமிழ் வார்த்தை கிடையாது. அது சமரசமும் தமிழ் வார்த்தை கிடையாது. நடுநிலையில இருந்து பேசுறது இல்ல. என்னோட தமிழ் வாத்தியார் என்ன சொன்னார்னா சந்து வித்தல் அப்படின்னாரு. ஓ, அது தெரியலையேம்மா எனக்கு. சந்து வித்தல், ஏன்னா நடுவுல என்னும் போது ஒரு சமன் இது வந்துருது. மீடியேஷன்ல வந்து 2 பேருக்கும் ஈக்குவலா தான் இது வரும்னு கிடையாது. ஓ, 2 பேரும் ஒத்துக்கினதுதான் வந்து அக்ரிமெண்ட் ஒப்பந்தம் ஆகும். 2 பேருக்கு ஈக்குவலா வரணும்னு அவசியம் கிடையாது. சரி சரிம்மா. சந்து வித்தல். ஓ, சந்து வித்தல் சொன்னாரு. ஓ சரி சரி. புதிய வார்த்தை. அமுதா மேடம், எனக்கும் மீடியேட்டர் அட்வொகேசி என்ற வார்த்தையே நான் நேத்து இவங்க டாபிக் அமைச்ச பிறகுதான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் கேள்விப்பட்டதுல இவங்க அனுப்பின பிறகு நான் போய் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஓகே, இதெல்லாம் இப்படி ஒண்ணு இருக்குதா அப்படின்றது சர்ச் பண்ணி பார்த்து இதெல்லாம் என்ன டீடைல்னு கலெக்ட் பண்ணி இவங்க என்னெல்லாம் பண்றாங்க எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்ப நீங்க சொன்ன மாதிரி எனக்கும் ஒண்ணும் தெரியாது. ஆமா, ரொம்ப தெரியாது. பட் பலருக்கு உண்மையாவே இது வந்து இப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்றது தெரியாது. we needs to create more awareness. நிறைய இந்த அவேர்னஸ் இருக்குது. அப்பதான் வந்து இந்த கோர்ட்டுக்கு போறன்ற சிந்தனையை தாண்டி இப்படி ஒரு சிந்தனை வழி இருக்குதுன்றது தெரிஞ்சுன்னா பல பேர் வருவாங்க.
அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நம்ம கொடுக்கலாம். நல்ல ஒரு இது. உங்களோட டிஸ்பியூட்ஸா போட்டுடலாம். ஆனா கிராமங்கள்ல பஞ்சாயத்து பண்றதுக்குன்னு ஒரு குரூப் இருப்பாங்க சார். அவங்க கூப்பிட்டு வச்சு 2 பேரையும் வச்சு பேசி அவங்க வந்து பஞ்சாயத்து பண்ணுவாங்க. அது வந்து இன்னைக்கும் கிராமங்கள்ல இருக்கு. என்ன பிரச்சனைனாலும் உடனே ஒரு பஞ்சாயத்து கூடி உட்கார்ந்து ஒரு 4-5 பேரு உட்காருவாங்க. அதை பத்தி 2 பேரையும் பேச விடுவாங்க. லாப நஷ்டங்களை எடுத்து பேசுவாங்க. அவங்க ரொம்ப காலமா அங்கேயே இருக்கிறதுனால அந்த பரம்பரையை பத்தி அவங்களுக்கு எல்லாம் தெரியும். அத பத்தி எல்லாம் ரொம்ப விரிவா பேசி 2 பேரையும் அந்த காலத்துல மேடம் அங்கேயும் திருமணம் பண்ணாங்க. அது வேற விஷயம். இல்ல இப்ப எங்க ஊர்ல சொல்றேன் சார். இப்ப கூட எங்க ஊர்ல பஞ்சாயத்துக்குன்னு கூப்பிட்டு வச்சு பேசிட்டு அவங்க வந்து ஏன்னா அவங்க குடும்பத்தையும் ரொம்ப காலமா தெரியும், இவங்களுக்கும் தெரியும். அந்த மாதிரி இருக்கிறதுனால அது அப்படியே அந்த தலைமுறை தெரிஞ்சதுனால இப்படி உங்க தாத்தா பண்ணாரு, இப்படி உங்க அப்பா பண்ணாரு, நீங்க ஏன் இந்த மாதிரி எல்லாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதை சமப்படுத்தி அவங்கள வந்து கோர்ட்டுக்கு போகாம அப்படியே கொடுத்துருவாங்க. அதாவது அப்படியே சமாதானப்படுத்தி கொடுத்துருவாங்க. அது இன்னைக்கும் இருக்குது. ஒரு இன்ஃபர்மேஷன் மேடம், அமுதா மேடம், எங்க அப்பா இப்ப வெரி குட் மீடியேட்டர். எங்க ஊர்ல இருக்கிற நெசவாளர்கள் குடும்பத்துல, படிக்காத குடும்பத்துல டிஸ்பியூட் நிறைய வரும். ஃபேமிலி டிஸ்பியூட், லேண்ட் டிஸ்பியூட், பாக பிரிவினை. இதுல எங்க அப்பா வாஸ் எ வெரி குட் மீடியேட்டர் இன் அவர் லோக்கல் ஏரியா. நீங்க சொன்னீங்களே ஊர்ல, அதுல எங்க அப்பாவுக்கு இதேதான் வேலை. மத்தியான ஒரு பஞ்சாயத்து நடக்கும், ஏதோ அந்த குடும்பத்துல வருவாங்க, 2 பேரும் முதல்ல கேட்டுக்குவாங்க, போவாங்க, மீடியேட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்காரு. அது ஒரு காலத்துல உண்டு, இப்போ எல்லாம் குறைஞ்சு போச்சு. இப்ப குறைஞ்சு போயிட்டு ஆனா இருக்கு அங்கங்க. எங்க ஊர்ல எல்லாம் இருக்கு. அப்ப வந்து மேடம்க்கு கொஞ்சம் ஹெரிடிட்டரியா வந்து இருக்கலாம். அதான் நினைச்சேன் நானு. அவங்க அப்பாவுடைய கனவுகள் எல்லாம் அவங்க அப்படி நினைப்பேன். சொல்லியிருக்கேன். பேசுறீங்களா அசோக்? இருக்கீங்களா அசோக்? மேடம், நீங்க பீச்சில் வந்து சமரசத்துக்கு வாருங்கள் அப்படி சொன்னீங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அது ஏதாவது ரிலீஜியஸ் மீட்டிங் நினைச்சிட்டு ஒருவேளை போயிருந்தாங்கன்னா? ஆமா இல்ல, இது அப்பப்போ வந்து ஒரு இந்த மீடியேஷன் அட்வொகேசி பண்ணணுங்கிறதுனால ஒரு 4-5 மீடியேட்டர் எல்லாம் போய் சேர்ந்து நடு ரோட்ல நிறுத்து ஒரு இது ஃபிளையர் மாதிரி கொடுப்போம். இது படிச்சு பாருங்க, கோர்ட்டுக்கு போகும்போது. ஆமா, ஹேண்ட்பில் கொடுப்பீங்க. ஓகே. ஆமா. சோ அதுக்கப்புறம் என்னன்னு வந்து கேட்டா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இல்ல, இது அவேர்னஸ் நிறைய கிரியேட் பண்ணா யூஸ்ஃபுல்லா இருக்கும். மக்களுக்கு பல தரத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா கொஞ்சமாச்சும் யோசிப்பாங்க, ஓகே இது கோர்ட்டுக்கு போனா எவ்வளவு தூரம் போவோம். சோ இத வந்து இந்த விஷயத்த நம்ம இந்த மாதிரி ஒரு லீகலா பேஸ் பண்ணி நம்ம அவங்க கூட உட்கார்ந்து பேசி தீர்க்கிறோன்றப்ப நிறைய பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது அவேர்னஸ் இன்னும் கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் கவர்மெண்டே பண்ணணும். ஏன்னா கவர்மெண்டே பண்ணணும். கவர்மெண்ட் வந்து இப்ப சட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அனௌன்ஸ் பண்ணணும். அது வந்து நியூஸ்ல வரணும், வந்தாதான் அது கரெக்டா இருக்கும். பட் அது வராத வரைக்கும் நம்ம பண்ண வேண்டியது. இல்ல, ஆக்சுவலா நீங்க இந்த டாபிக்கே மைண்ட் ஒரு டிஸ்பியூட்னே போட்டுக்கலாமோன்னு தோணுச்சு எனக்கு. நீங்க சொல்றது நல்லாதான் இருக்குது டாபிக் அப்படின்னு சொல்லி. மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. வேற யாராச்சும் பேசுறீங்களா? ஏதாச்சும் கொஸ்டின் முடிச்சுக்கலாமா? மதுரம் வாங்க. மேம் குட் ஈவினிங். நிறைய இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் லா. இன்னும் சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு ஆக்சுவலி நான் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ப்ரோக்ராம் கேட்கல, 10 minutes லேட்டா வந்தேன் டியூ டு சம் அஃபீஷியல் ஒர்க். ஸோ எனக்கு என்னன்னா, இப்போ நிறைய பேர் வந்து நம்ம கோர்ட்டுக்கு போகும்போது அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் பண்ணிக்கிறீங்களா, அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் அந்த வேர்டு. பட் அது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், எங்களோட ஃபேமிலியில நான் பார்த்த வரைக்கும், இட்ஸ் ஒன்லி த 2 lawyers who sit and talk with the 2 clients. Correct. There is no mediator. கரெக்டா மேம்? அந்த வார்த்தைக்கு அர்த்தம். ஓகே. இப்போ இது வந்து இந்த மீடியேஷன் நீங்க பேசுறது வந்து மைட் பி அப்ராக்சிமேட்டா எந்த இயர்ல இருந்து நம்ம கண்ட்ரில இருக்கு? மீடியேஷன் வந்து ஒரு 2008ல தமிழ்நாட்டுல தான் முதல்ல வந்துச்சு. தமிழ்நாட்டுல தான் வந்து கோர்ட் அனெக்ஸ் மீடியேஷன் சொல்லிட்டு ஒரு டாக்டர் அப்துல் கலாம் வந்து இனாகிரேட் பண்ணாரு ஹைகோர்ட்ல. அப்படிதான் ஆரம்பிச்சது. அப்படிதான் வந்து மத்த இந்தியாக்கெல்லாம் பரவுச்சு. இது அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் போது இப்ப நம்ம ஒரு பேரம் பேசுறோம் இல்லையா, ஒரு கடைக்காரர்கிட்ட பேரம் பேசி இது பண்றோம். ஒரு 50 ரூபாய் சொல்றாரு, கடைசியில ஒரு 30 ரூபாய், கடைசியில சரி உனக்கும் இல்ல எனக்குள்ள 40 ரூபான்றோம். அது வந்து நெகோசியேஷன்.
யார் வேணாலும் டைரக்டா பண்ணலாம். அந்த மாதிரி 2 லாயருங்க 2 பேரும் உட்காந்து நெகோசியேட் பண்ணி முடிக்கிறது. அது அவுட். சரி, இது கடைசியில பார்ட்டி ஒத்துக்கிட்டாங்கன்னா அது அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் வந்துடும். மீடியேட்டர்னு வரும்போது நாங்க சொல்றது மீடியேட்டர்னா ஒரு ஃபெசிலிட்டேட்டட் நெகோசியேஷன். மீடியேட்டருக்கு வந்து 2 பேர் அதுல யாரு ஜெயிச்சாலும் யாரு தோக்குறாங்கன்றதுல அதுல பிரச்சனை இல்ல. வக்கீலுங்களுக்கு வந்து அவங்க பார்ட்டிக்கு இருக்கா, இது ஜாஸ்தி கிடைக்குதா கம்மியா இருக்குதான்னு பாப்பாங்க. பட் மீடியேட்டருக்கு அந்த கிடையாது, பிரச்சனை கிடையாது. 2 பேருக்கும் எதுல சந்தோஷமான தீர்வை கொண்ட 2 பேருக்கும் எதுல ஒத்து போறாங்க கடைசியில அப்படின்னு பாக்குறது தான். சோ 2 பேரும் உட்கார்ந்து பேசும்போது அது நாங்க சட்டம் பேசணும்னே அவசியம் கிடையாது. You talk only about both the people. ஆமா, நிறைய நேரம் வந்து வெறும் எமோஷனல் டிஸ்பியூட் தான் இருக்கும், மோர் தென் லீகல் டிஸ்பியூட். ஓகே. அப்புறம் I have a small doubt. I don't think it's a wrong way of a lawyer. ஜெனரலா நம்ம ஊர்ல லாயர்ஸ் எல்லாருமே வந்து கேஸ் வந்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான். How effective will be this mediation in the upcoming year? அதாவது initially there was lot of opposition for mediation because அவங்க வந்து நீங்க வந்து law எடுத்து போறீங்க. பட் அவங்களும் பாக்குறாங்க சில நேரத்துல வந்து கோர்ட் கேஸ் 10 வருஷமா பெண்டிங்கா இருக்கும்போது ஃபீஸ் அவங்களுக்கு கோர்ட்டுக்கான போகணும். ஃபீஸ் கடைசியில வந்து அட் தி எண்ட் ஆஃப் தி இது பாத்தீங்கன்னா ஒன்னும் பெருசா வந்திருக்காது. சோ தீர்வா வந்துச்சா ஒரு இது முடிச்சுட்டாங்கன்னா ஒரு செட்டில்மெண்ட் ஆச்சுன்னா அப்போ ஒரு ஃபைனல் ஃபீஸ் வாங்கிடலாம் அப்படின்னு அவங்களுக்கும் தெரியும். பிளஸ் லாயரா இருக்கும்போது உங்க ஃபீஸ் போறது இல்ல. நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி ஃபீஸ் இது உங்களோட தொழில் நாங்க இது பண்ண நீங்க வர வேணாம்னு சொல்ல நாங்களாம் வந்து லாயர் வரக்கூடாதுன்னு சொல்லவே மாட்டோம். நீங்களும் வாங்க, நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க தான் சொல்லுவோம். ஸோ லாயரும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அவங்க கோர்ட்டுக்குன்னு வந்தாங்கன்னா ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னா அவங்க எப்படி உங்களுக்கு ஃபீஸ் கிடைக்கும்னு தெரியும். சோ இனிஷியலா ஆரம்பத்துல இது பண்ணாங்க, இப்ப எல்லாம் ரொம்ப குறைஞ்சு போச்சு. இப்ப எல்லாம் லாயர் எல்லாம் வந்து இது அப்போஸ் பண்றதெல்லாம் வந்து கோர்ட்ல ரொம்ப 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 குறைஞ்சு போச்சு. ஓகே ஓகே சூப்பர் மேம். ஒன் லாஸ்ட் क्वेश्चन. இப்போ இந்த டைவர்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 1 இயர் ஆயிடுச்சு. இப்போ இந்த மீடியேஷன் வந்து நம்ம கோர்ட்ல போட்டோன்னே நான் மீடியேஷன் கேட்கலாமா, இல்ல அதுக்குன்னு there is a time period? இல்ல இப்ப எல்லாம் வந்து ஃபேமிலி டிஸ்பியூட் இது மாதிரி டிவோர்ஸ் பெட்டிஷன் இமீடியட்டா வந்து 2 இது இருக்குது. ஒண்ணு வந்து கவுன்சிலிங் சொல்லுவாங்க, கவுன்சிலிங் அனுப்புவாங்க. இன்னொன்னு மீடியேஷன். சோ உங்களுக்கு கவுன்சிலிங் வேணாம், நாங்கெல்லாம் வந்து கவுன்சிலிங்லாம் ட்ரெயின்டு கவுன்சிலிங் கிடையாது. எஸ்பெஷலி இங்க இருக்க ஃபேமிலி டிஸ்பியூட் கோர்ட்ல வந்து யாருமே ட்ரெயின்டு கிடையாது. யார் வேணாலும் கவுன்சிலர் ஆகலாம். பட் மீடியேட்டர் இருக்கவங்க எல்லாருமே ட்ரெயின்டு. சோ பார்ட்டிஸ் வந்து மீடியேஷனுக்கு கவுன்சிலிங் வேணா எனக்கு மீடியேஷன் அனுப்புங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அனுப்பிச்சிருவாங்க. நாங்களும் வந்து ஜட்ஜன் கிட்டே சொல்றோம் கவுன்சிலிங் அனுப்பாதீங்க மீடியேஷன் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். நாங்களும் அப்பப்போ பேசிட்டு இருக்கோம் நாங்க ஜட்ஜன் கிட்ட. சோ மீடியேஷன் ஆட்டோமேட்டிக்கா இப்ப எல்லாம் அனுப்பிச்சிடுறாங்க. சோ கவுன்சிலிங் போயிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் மீடியேஷன் அனுப்புற கேஸும் இருக்குது. So as soon as நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி ஃபர்ஸ்ட் ஹியரிங் கோர்ட்டுக்கு வந்தோம்னா we can ask for mediation. Yes. Instead of counseling. Yes. Okay. It's only for family disputes இல்ல மத்த கேसेसக்கும் இந்த சேம் கண்டிஷன் except criminal cases. Except criminal cases, civil disputes, commercial disputes, family disputes எல்லாமே வந்து மீடியேஷன் கேட்கும். பட் ஆனா அந்த டைம் பீரியட் மேம் போட்ட உடனே டைம் பீரியடே இல்ல. எப்ப அதுதான் நான் சொன்னேன், எந்த ஸ்டேஜ் சுப்ரீம் கோர்ட் ஸ்டேஜ்ல கூட கேட்கலாம். ஓ ஓகே ஓகே. ஒரு 20 வருஷமா கேஸ் போயிட்டு இருக்கு, அந்த 20 வருஷம் கழிச்சு சுப்ரீம் கோர்ட்ல வந்திருக்கு. அப்பயும் ஓகே நாங்க இத்தனை 20 வருஷமா we been disputing but let us try for a mediation, send it for to a mediator அப்படினா உடனே அனுப்புவாங்க. ஓகே ஓகே thank you so much. டைம் பீரியட் இதுல கிடையாது. ஓகே மேம் thank you so much மேம். சார் thank you sir. Thank you மதுரம். Thank you, very happy. ஆக்சுவலா வந்து இப்போ நீங்க இந்த கவுன்சிலர்ஸ் சொன்னீங்க இல்ல, கவுன்சிலர்ஸ் வந்து சைக்காலஜிஸ்ட் படிச்சவங்க தானே கவுன்சிலர்? இல்ல அது கவுன்சிலர்னு பேரு தான் தவிர ஃபேமிலி கோர்ட்ல இருக்க அனெக்ஸ்ட் கவுன்சிலர்ஸ் யாருமே வந்து ட்ரெயின்டு கவுன்சிலர்ஸ் கிடையாது. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் சைக்காலஜிஸ்ட், அவங்க ஒர்க் பண்ணாங்க, அதனாலதான் கேட்டேன். ஆக்சுவலா சைக்காலஜிஸ்ட் இப்போ எடுத்தா ஓகே, பட் இருக்க அதுல வந்து ஒரு கவுன்சிலிங் போனாவே ஒரு மினிமம் 2 ஃபைன் ஒரு ஃபீஸ் இருக்கு. அதனால யார் வேணாலும் கவுன்சிலரா அங்க இருக்கவங்க யாருமே வந்து இது கிடையாது. நாங்க வந்து கவுன்சிலிங் அட்வைஸ் ப்ரொஃபஷனல் கவுன்சிலர் கிடையாது. இல்ல
ப்ரொஃபஷனல் கவுன்சிலர்ஸ் ஒரு 10 பேர்ல ஒருத்தர் இருப்பாங்க. அது But அவங்க கிட்டதான் போகணும்னு தெரியாது. அவசியம் கிடையாது. ஆமா. Okay, புரியுது. மகிழ்ச்சி. மீடியேஷன் எப்ப தொடங்குதுன்னா, தொடங்குச்சுன்னு யாரோ கேட்டாங்க. எவ்வளவோ காலமா இருக்கு. மீடியேஷன் எப்ப தகராறு இருந்துச்சோ அப்பவே ஒரு மீடியேட் அவையார் மீடியேட் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. நிறைய ரொம்ப மகிழ்ச்சி செஞ்சப்பொழுது கேட்டேன். இன்று வாழ்த்தையும் பாராட்டேன். நன்றி. சிவகுமார் சார் எதனா பேசணுமா? ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக், ஒரு இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப சூப்பர்பா பிரசன்ட் பண்ணதேன். சூப்பர், ஆல் தி பெஸ்ட். ஒன்னு எனி ஃபேமஸ் கேஸ் ஆஃப் மீடியேஷன் இந்தியாவிலேயோ தமிழ்நாட்டிலேயோ ஒரு நல்ல ஒரு மீடியேஷன் மூலமா தீர்ப்பு கிடைச்ச ஒரு ஃபேமஸ் கேஸ், ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேஸ். இன்ட்ரெஸ்டிங் கேஸ் 2-3 சொன்ன பர்சனலா சொன்னது. இப்போ மீடியேஷன் வந்து இந்த மசூதி இதுமா மசூதி இடிச்சது அயோத்தியா பாபர் மசூதி இடிச்சது வந்து அது கேஸ் வந்து மீடியேஷனுக்கு போச்சு. அது மீடியேட் பண்ணது இங்க இந்தியா சென்னையில இருந்து ஸ்ரீராம் பஞ்சுன்னு ஒரு பெரிய மீடியேட்டர். அவர் தான் வந்து மீடியேஷன் இந்தியாவுக்கு கொண்டு வந்தவர். அப்புறம் இன்னொருத்தர் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ரிட்டையர்டு இப்ராஹிம் கலிஃபுல்லா. அப்புறம் 3வதா வந்து ரிலீஜியஸ் இதுக்கு வந்து இவரு அவர் யாரு கல்கில யார் அந்த சாமியாரு ஜக்கி வாசுதேவ் மாதிரி இன்னொருத்தர் இருப்பாரு, கல்கி கிருஷ்ணமூர்த்தி. ஜக்கி வாசுதேவ் மாதிரி இன்னொருத்தர் இருப்பாரு. அதுன்னு ஈஷா ஃபவுண்டேஷன் யாருப்பா? ஸ்ரீ ரவிச்சந்திரன். அவங்க 3 பேர், அவருக்கும் ஒரு ட்ரைனிங் கொடுத்து 3 பேர் தான் அந்த இது மத்தியாசம் பண்ணாங்க. அது மத்தியாசம் பண்ணி அதுல ஒரு இது வந்துச்சுன்னு சொல்ல முடியாது. பட் கடைசியில சுப்ரீம் கோர்ட் அதுல எங்க பேக்ரவுண்ட் நியூஸ் என்னன்னா வந்து அது மீடியேட்டட் இதுதான், அக்ரிமெண்ட் தான். பட் எந்த பார்ட்டியும் வந்து அது அக்ரிமெண்டா போட்டா எங்களுக்கு வந்து எங்களோட பின்னாடி பேக்லாஷ் வரும், நீங்க அதை ஜட்ஜ்மெண்டா கொடுத்துருங்க அப்படின்னுட்டாங்க அப்படின்றது எங்களுக்கு வந்த தகவல். அது எவ்வளவு உண்மை எவ்வளவு பொய்ன்னு தெரியாது. ஆமா, மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. ஆக்சுவலா உங்களோட நேரத்துக்கும் உங்களோட ஒரு அருமையான தகவல், நிறைய தகவல் கொடுத்தீங்க, நிறைய செய்திகள் கொடுத்தீங்க, எங்களோட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னீங்க. இன்னொரு நாளைக்கு ஏதாச்சும் ஒரு நாள் வந்து லீகலா சில பாயிண்ட்ஸ் எல்லாம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எப்பயாச்சும் டைம் கிடைக்கும் போது, நேரம் கிடைக்கும் ஒரு நாள் வந்தா சம்திங் மீடியேட்டரா இல்லாத லீகல் பாயிண்ட்ஸ் ஏதாச்சும் சொல்லலாம். இது மாதிரி இப்போ அருணாச்சலம் பார்டர் டிஸ்பியூட் இன்னும் மீடியேஷன்ல இருக்குது. சைனா அண்ட் இந்தியாவோட மீடியேஷன் இன்னும் போயிட்டு இருக்குது. இது வந்து இதுன்ட்டு இல்ல, நான் மீடியேஷன் வந்து ஒரு சின்னது நாங்க வந்து கான்ஃபிளிக்ட் ரெசல்யூஷன் சொல்லுவோம். சோ பீஸ் ஆக்கணும் சொல்லுவோம். அது வந்து பீஸ் அண்ட் கான்ஃபிளிக்ட் ரெசல்யூஷன். சோ அது வந்து இந்த இன்டர்நேஷனல் இந்த இஸ்ரேல் அதுக்கெல்லாம் நிறைய மீடியேட்டர், இப்ப இந்த டாக்டர்ஸ் வித்அவுட் பார்டர் மாதிரி மீடியேட்டர்ஸ் வித்அவுட் பார்டர்னு ஒரு அசோசியேஷன் இப்ப இருக்குது. அது ட்ரெயின் ஆயிட்டு போய் பண்ணலாம். உண்மை, நிறைய நல்ல தகவல் கொடுத்தீங்க. இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப வரகால யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஏரியாலாம் வரலாம் அவங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரியுது. இதுல வந்து லாயரா படிக்கிறதுன்றது ஒரு பக்கம், ஜாப் கொஞ்சம் நல்ல நாலேஜபிள் பர்சன் இன்ட்ரெஸ்டா இருக்குங்க, இதை படிச்சுட்டு ஒரு மீடியேட்டரா வர்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குதுன்றது நல்லாவே தெரியுது. வருங்காலம் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வழி கொடுத்துருக்குது அப்படின்றத நீங்க சொல்லியிருக்கீங்க. இது மூலியமா நம்ம அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும்ன்றதுதான். மகிழ்ச்சி, நன்றி. உங்க கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி சொல்கிறேன். மைண்ட் யுவர் மைண்ட் சார்பாக உங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தெரிவிக்கிறேன். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். அனைவரின் வாழ்த்துக்களும். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ, வணக்கம். சூப்பர். தேங்க்யூ. வெல் டன். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடுவா. ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடுவா.